வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கு வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டெஸ்ட் 9க்கான டிஸ்கஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு பகுதி, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸோட கீஸ் அண்டு டிஸ்கஷனை ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சோழர்கள் காலத்தில் மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது எதுன்னு சொல்லி சிம்பிளாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? மும்முடி சோழ மண்டலம். சரிங்களா? இந்த மும்முடிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் பீரியடில் கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? ஓகே. ஏன்னா அவருடைய பேரே மும்முடி சோழன்னு சொல்லுவாங்க ராஜராஜ சோழனுக்கு. அப்போ இந்த சோழர் காலத்தில் இந்த மும்முடி சோழ மண்டலம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவை தான் சொல்லுவோம். இந்த ஸ்ரீலங்காவுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலோன்னு சொல்லுவாங்க. என்னது? சிலோன், ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இலங்கை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இலங்கையை வந்து இந்த ராஜராஜ சோழன் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, சோழர்களில் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் 2 பேருமே கப்பற்படையை கட்டி சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஃபுல்லாக தெற்காசியா ஃபுல்லாகவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தவங்க யாருன்னா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அவங்க பையன். சரிங்களா? அப்போ தெற்காசியா ஃபுல்லாகவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் நாம் அதில் புரிஞ்சுக்கணும். ராஜராஜ சோழன் வந்து ஸ்ரீலங்காவுடைய அதாவது நார்த்து சைடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடு, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை அடிக்கடி கொஸ்டினில் கேட்குறோம். ஸ்ரீலங்காவுடைய வடக்கு பகுதியையும் ஸ்ரீலங்காவுடைய வடகிழக்கு பகுதியும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் யாருன்னா நம்மளுடைய ராஜராஜ சோழன். ஸ்ரீலங்காவில் அனுராதாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து புலனருவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கேபிட்டலாக மாற்றிருக்காரு. அங்கே போய் ஸ்ரீலங்காவில் சிவன் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா யார்? நம்மளுடைய ராஜராஜ சோழன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன், சிவபாத சேகரன் அப்படின்லாம் வந்து ராஜராஜ சோழன் சொல்லுவாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை வந்து ஸ்ரீலங்கா தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஓகே. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பின்வரும் இணைகளை கவனின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எத்தனை இணைகள் சரியாக இருக்குது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை இணைகள் இது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கரந்தை செப்பேடுகள் அப்படிங்கிறது வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதான். சரிங்களா? இது கரந்தை செப்பேடுகள் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி தான் சொல்லுது. அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அவரை பற்றி தான் சொல்லுது. இது சரி. முடி கொண்டான் என்று அழைக்கப்பட்டது யாருன்னா ராஜராஜ சோழன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரிங்களா? முடி கொண்டான்ங்கிறது யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன் தான். சரிங்களா? மும்முடி சோழன்னா ராஜராஜ சோழன், முடி கொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் இதெல்லாம் யாருன்னா ராஜேந்திர சோழன் தான் வரும். அப்போ இது தப்பு. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராய சோழன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து சோழர்களுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. சரியா? அந்த நிர்வாகத்தை பற்றி சொல்லுது, லோக்கல் பாடி சிஸ்டத்தை பற்றி சொல்லுது, உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு நமக்கு நல்லாவே தெரியும். உத்திரமேரூர் கல்வெட்டு யாருன்னா முதலாம் பராந்தக சோழன். சரிங்களா? பராந்தக சோழா 1 அவருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு. விஜயராய சோழன் யார் அப்படின்னா லேட்ரு சோழாஸ். சரிங்களா இல்லையா? பிற்கால சோழர்களுடைய வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா விஜயராய சோழன். சோழாஸில் 2 டைப் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது சேர சோழ பாண்டியர்களே 2 டைப்பை பிரிக்கலாம். ஏர்லி சோழாஸ், ஏர்லி பாண்டியாஸ், ஏர்லி சேராஸ். லேட்ரு சோழாஸ், லேட்ரு பாண்டியாஸ், என்னது லேட்ரு சேராஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம் நம்ம. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் அந்த வம்சத்தை உருவாக்கியவர் தொடங்கியவர் யார்? விஜயராய சோழன். அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஒரு இணை மட்டும்தான் சரிங்கிறதா இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? ஒரு இணை தான் சரி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா இல்லையா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள். 3வது கொஸ்டின். கூற்று முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? இது சரிதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ராஜேந்திர சோழன் அதாவது பார்த்தா அப்பா ராஜராஜ சோழன் வந்து கடற்படையை கட்டி ஃபுல்லாக ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு தான். ஸ்ரீலங்காவில் வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதியை ராஜராஜ சோழன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். ஆனால் புலிக்கு பிறந்தது வந்து பார்த்தோன்னா பூனையாக இருக்குமா? அதுவும் சிங்கமாக தானே இருக்கும், புலியாக தான் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் வந்து என்ன பண்ணார்னா அந்த கப்பற்படையை இன்னும் அதிகமாக பில்ட் பண்ணி நல்லா அப்பா கொடுத்துட்டு போனதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்து அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுடைய ராஜேந்திர சோழன் வந்து ஸ்ரீலங்கா, சரிங்களா, ஸ்ரீலங்காவுடைய சவுத் சைடுக்கே போயிட்டார்.
அதாவது அப்பா வந்து இந்த ஸ்ரீலங்கா இருக்கா இல்லையா, ஒரு போண்டா சைஸில் இருக்குமா இல்லையா, ஓகேங்களா, ஸ்ரீலங்கா மேப்பில் வந்து பார்த்தோன்னா மேலே நார்த்து கீழே சவுத்து அப்படி தான் சொல்லுவோம். அப்போ மேப்பில் பார்க்கும்பொழுது ஸ்டார்டிங்கில் நம்ம தமிழ்நாட்டு கீழே அப்படி கீழே ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்டார்டிங் பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நார்த்து சைடுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ரீலங்காவுடைய இங்கே பாருங்க, இதான் ஸ்ரீலங்கான்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்காவுடைய பகுதியை கைப்பற்றணும் யாருன்னா ராஜராஜ சோழன். இந்த பகுதியில் 2வது பகுதியும் கேப்சர் பண்ணது யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன். சரிங்களா. அப்பா வந்து என்னது 4 அடி பாஞ்சா பையன் 8 அடி 16 அடி பாஞ்சிருக்காரு அப்படிங்கிறது கான்செப்ட்டு. இது வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், சோழப்படை வந்து ஸ்ரீ விஜய ராஜ்யத்தை கைப்பற்றியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா இல்லையா, இதுவும் சரிதான். ஸ்ரீ விஜயம்னா என்ன மீனிங்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற இந்த தீவுகள், இந்த நாடுகள்லாம் இருக்குல்ல, பே ஆஃப் பெங்கால் வங்கக்கடலில் உள்ள இந்த நாடுகள்லாம் இருக்கா இல்லையா, ஆமாம், அதாவது பார்த்தோன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகள் சொல்லுவோம். இந்த நாடுகள் அதாவது பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த நாடுகளுக்கு பேர் தான் ஸ்ரீ விஜயம்னு சொல்லுவாங்க. அந்த நாடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுமே சரிதான். ஆனால் இந்த ஸ்ரீ விஜயத்தை மேற்கொண்டதால தான் அவருக்கு கங்கை கொண்டான்னு பேர் வந்ததாங்கிறது தப்பு. கங்கை கொண்டான்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, வட இந்தியாவில் ஒடிஷா, பீகாரில் ஆட்சி பண்ணக்கூடிய, வங்காளத்தில் ஆட்சி பண்ணக்கூடிய மகிபாலன் அப்படிங்கிற ஒரு அரசரை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு நார்த் இந்தியாவில் உள்ள கங்கை நதியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அரியலூரில் உள்ள ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு நகரை உருவாக்கி அங்கே ஒரு ஏரியை வெட்டி, சரியா, கங்கை கொண்ட சோழீஸ்வரம்னு சொல்லி ஒரு கோயிலை கட்டிருக்கார். சரிங்களா இல்லையா. ஸோ அதனால் அந்த லேக் இருக்கா இல்லையா, அந்த குளத்தை வந்து கலைஞர் பீரியடில் தான் தூர் வாரினாங்கிறது ஒரு வரலாறு. சரிங்களா. ஓகே, அப்போ ரெண்டுமே சரிதான். ஆனால் மேலே கூற்றுக்கு சரியான காரணம் வந்து இதில் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்லங்கிறதா இதுக்கு சரியான விடை. சரிங்களா. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தலாமா. அடுத்தது வாங்க, பண்டித சோழன் என்று அழைக்கப்பட்ட மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பண்டிதர். சரிங்களா இல்லையா. பண்டிதர்னா அந்த அரசர் வந்து ஒரு அறிஞர் மாதிரி இருந்தார். கல்வி கற்றவர்களுக்கு, கல்விக்கு, கலை, பண்பாடு, மொழிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசராக இருந்திருப்பார். அவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் தான் பண்டித சோழன் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா. பண்டித சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யாரும் கங்கை கொண்டான், கடாரங்கொண்டான், சரிங்களா இல்லையா, முடிகொண்டான், அப்புறம் பண்டித சோழன். இது எல்லாமே யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழனுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ப்ராமினன்ட் கிங் ஆஃப் சோழா டைனஸ்டி அப்படின்னு கேட்டால் ராஜேந்திர சோழன் தான் சொல்லணும், ஆனால் சொல்லக்கூடாது. சரிங்களா இல்லையா. அவங்க அப்பாவை தான் சொல்லணும். ராஜராஜ சோழன் தான் த ப்ராமினன்ட் கிங், அதாவது த பெஸ்ட் கிங் ஆஃப் லேட்டர் சோழாஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் தான் ஆன்சரு. ஆனால் அவரை சொல்கிறதுக்கு பதிலாக யாரை கூட சொல்லலாம், அவங்க பையன் ராஜேந்திர சோழன் கூட சொல்லலாம். அப்பாவை விட பெரும் புகழ் பெற்றவர், மிக வலிமையான ராஜேந்திர சோழன் தான். ஆனால் வரலாறு அப்படி சொல்லலை, நாம் அப்படி படிக்கக்கூடாது. அப்பா தான் பெருசு. சரிங்களா இல்லையா. அப்படிங்கிற மாதிரி தான் நாம் அதில் புரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 5வது கொஸ்டின். 5th கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மேட்ச் கேட்டிருக்காங்க. நீர்ப்பாசன வார்த்தைகள் மற்றும் அதுக்கான மீனிங் வந்து கேட்டிருக்காங்க. வாட்டருக்கு அதாவது பார்த்தோன்னா இரிகேஷன், வாட்டர் கேனல் மற்றும் இரிகேஷன் சிஸ்டம் வந்து அந்த காலத்தில் முக்கியமாக சோழா டைனஸ்டி, பாண்டியா டைனஸ்டிலாம் இருக்கா இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத இதில் நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். சரிங்களா இல்லையா. ஓகே, ஸோ இதில் எரியாயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எரியாயம் அப்படின்னா நீர்ப்பாசன தொட்டிகளை பழுது பார்ப்பதற்கான வரி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே, 3. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்ஹி இந்தரவாறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர் ஒதுக்கீடு. ஓகேங்களா. ஸோ குளத்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு குளத்தின் பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். வடிவயக்கல் அப்படிங்கிறது மழை சேகரிப்பு, புரியுதா, அந்த மழைநீர் சேகரிப்பு. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அதுக்கான மேட்ச்சு. ஓகே, அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா சி தான். 3, 1, 4, 2 தான் இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது 6வது கொஸ்டின் வந்து பாருங்கள். 6வது கொஸ்டின், தனது நீர்ப்பாசன பணிகளை குறிக்கும் வகையில் ஜலமய ஜெயஸ்தம்பம் அல்லது தண்ணீரில் வெற்றி தூண் என்பதை நிறுவிய சோழ மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. சோழர்கள் வந்து காவிரி ரிவர் ஓரமாக தன்னுடைய டைனஸ்டி வந்து நிறுவியிருக்காங்க. முக்கியமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம், விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய
ஒரு வம்சமாக இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தோன்னா முதலாம் ராஜேந்திரன் தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? கங்கை கொண்டான், கடாரா கொண்டான், முடி கொண்டான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ராஜேந்திர சோழன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது தண்ணீரில் வெற்றி தூண் அப்படிங்கிற ஒரு தூணை நிறுவி, ஏன்னா அது வந்து தண்ணிக்கான ஒரு அம்பாசிடர் மாதிரி, ஒரு விளம்பரம் மாதிரி. சரிங்களா இல்லையா? அப்போ தண்ணிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து ஒரு அரசாங்கம் கொடுத்துருக்குங்கிறத பார்த்துக்குங்க, புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது 7வது கொஸ்டின், தவறான கூற்றை அடையாளம் காணவும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு சிவனே முதன்மையான கடவுள் அப்படிங்கிறது இது சரிதான். சரிங்களா? ஏன்னா சோழர்கள் எல்லாமே யார்? சைவாட்டு தான். சரிங்களா? சிவனை மையப்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கோயிலை கட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களோட சமயங்கள் இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சோழர் காலத்தில் உருவானதான் சைவ சித்தாந்தம்ங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா? ஓகே. முதலாம் ராஜேந்திர சோழன் சிவபாத சேகரன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது, சிவபாத சேகரனுங்கிறது முதலாம் ராஜேந்திர சோழன் இல்லை, ராஜராஜ சோழன். சரிங்களா? ராஜ சோழா, ராஜராஜ சோழா தான் சிவபாத சேகரன். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு. சரிங்களா? ராஜேந்திர சோழன் போட்டிருக்காங்க, இது தப்பு. அடுத்து பாருங்கள், 12 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது, இது சரி. அப்போ எது தப்பு? சி தான் தப்பு. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின், கூடல் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் என்னது? மதுரை தான். புரியுதா? கூடல் நகரம், தூங்கா நகரம். சரிங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை தான் ரொம்ப பழமையான ஒரு நகரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடல் அப்படின்னா வச்சுக்க சங்கம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தன்னு சொல்லுவோமா இல்லையா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை மாநகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற மதுரை வந்து பார்த்திங்கன்னா 3வது டைமாக அழிஞ்சு உருவான ஒரு மதுரைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது சங்க காலத்தில் உள்ள முச்சங்கங்கள்னு சொல்கிறோமா இல்லையா? முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஸோ அந்த 3 சங்கங்கள் 3வது சங்கம் நடைபெற்ற இடம் தான் இந்த மதுரை. இதுக்கு பேர் வடமதுரைன்னு சொல்லுவாங்க. சரி, தென்மதுரை, அப்புறம் வந்து நடுமதுரை, தென்மதுரை அப்படிங்கிறதெல்லாம் அழிஞ்சு போச்சு கடல் கோளால். வடமதுரை தான் இப்போ இருக்கிற மதுரை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா இல்லையா? அப்போ கூடல்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் சங்கம்ங்கிற வார்த்தையில் தான் கூடல் உருவானுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ கூடல் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது, தூங்கா நகரம் என்று அழைக்கக்கூடியது, கோயில் நகரம் என்று அழைக்கக்கூடியது எல்லாமே மதுரை தான். கோயில், அதாவது டெம்பிள் சிட்டி, கோயில் நகரம்னா மதுரை. டெம்பிள்ஸ் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது காஞ்சிபுரம். சரிங்களா? கோயில்கள் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது காஞ்சிபுரம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து 9வது கொஸ்டின் வந்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனி. மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்கு இல்லை, லோக்சபாவுக்கு தான். சரிங்களா இல்லையா? லோக்சபாவுக்கு தான் கூட்டு பொறுப்புடையவர்களை ஒழிஞ்சு பார்லிமெண்ட்டுக்கு இல்லை. பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் என்றால் லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டும் உள்ளடக்கியே தான். சரிங்களா? அப்போ இது தப்பு தான். புரியுதா? எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. சரியா? அதாவது பார்லிமெண்ட் அப்படின்னு அதாவது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் எதை உள்ளடக்கியது? இது குரூப் 4 கொஸ்டின், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். நாடாளுமன்றம் என்பது எதை உள்ளடக்கியது? அப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளார யார் வருவாங்கன்னா லோக்சபா வருவாங்க, ராஜ்யசபா வருவாங்க. லோக்சபா, ராஜ்யசபா வராங்கன்னா கூடவே பிரைம் மினிஸ்டர் வருவார். அப்போ ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், இது 4 தான் ஆன்சர். புரியுதா? பிரசிடெண்ட்டும் வருவார். பார்லிமெண்ட்டுனா பிரசிடெண்ட்டும் வருவார். பிரைம் மினிஸ்டர் லோக்சபா வரதால் அவர் வந்துடுவார். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு. பிரிவு 78 கீழே ஜனாதிபதிக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சர்கள் குழு உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, இந்த விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அட்வைசரி குழு இருக்குது, பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அது ஆர்டிகல் 78 இல்லை 74 இருக்குது. சரிங்களா? அப்போ இதுவும் தப்பு தான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எது தப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா 1 மற்றும் 2மே என்னது தப்பு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, குலக்கில் என்பது பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? குலக்கில். சரி, அந்த குலக்கில் அப்படின்னா ஒரு குளம் இருக்குது. குலக்கில்னா குளம்னா குளம், அதான் நீர்ப்பாசனம். சரிங்களா? நீர் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? லேக்கு. கில் என்றால் அந்த குளத்துக்கு கீழ் உள்ள நிலப்பகுதி, பாசன பகுதி. அப்போ நீர்ப்பாசன குளத்தின் கீழ் உள்ள பகுதி தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 11வது கொஸ்டின். 11, பின்வரும் இணைகளை கவனி. புரியுதா? பட்ட விருத்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா இதில் வந்து இது கொடுத்துட்டு எத்தனை இணைகள் சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் பட்ட விருத்திங்கிறது பிராமணர்களுக்கு கல்வி கற்பதற்காக நிலதானம்ங்கிறது இது சரியானது தான். சரிங்களா? அதே மாதிரி தட்டர்கனிங்கிறது கார்பெண்டர்களுக்கு நிலதானம்ங்கிறது தப்பு.
கார்பெண்டர்களுக்கு நிலதானம் கொடுத்துருக்காங்க. யார்? சோழா டைனஸ்டியில், பாண்டியா டைனஸ்டியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா இல்லையா? ஆனால் அந்த கார்பெண்டர்களுக்கு தச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலதானத்துக்கு பேர் தச்சர்காணின்னு தான் சொல்லுவாங்க. தட்டர்காணி இல்லை. புரியுதா? தச்சர் அப்படின்னு ஒரு தச்சருங்கிறது வரும். இது தப்பு. சரிங்களா? சலபோகம். சலபோகம்ங்கிறது பிராமணர்களுக்கு நிலதானம் அப்படிங்கிறது இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. என்னது? பிராமணர்களுக்கு நிலதானம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இணைகள் தான் சரி. பி தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து 12. சோழர்கள் காலத்தில் குத்தகை விவசாயிகள் அரசாங்கத்திற்கு செலுத்திய வரி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரி தான். இறை, கடமை, குடிமை, கனிக்கடன் எல்லாமே அரசாங்கம் செலுத்தக்கூடிய வரி தான். எல்லாமே சிமிலர் டு அக்ரிகல்ச்சர் தான். எக்ஸாக்டாக என்ன கேட்குறாங்கன்னா குத்தகை விவசாயிகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா குடிமை தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? எனது குடிமை தான். குத்தகை விவசாயிகள் வந்து அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய வரி அப்படின்னு சொல்லி நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். இறை, கடமை இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஒரு வரி தான். ஆனால் இதுதான் எக்ஸாக்டான ஆன்சருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 13. யூனியன் நிர்வாகம் பின்வருவனற்றுள் எதை கொண்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஒரு மத்திய அரசாங்கங்கிறது வந்து எதை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளார யார் யார் வருவாங்க, யார் யார் வரமாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஜனாதிபதி வருவார். அதாவது பார்த்தோன்னா துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி அதாவது பார்த்தோன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் வருவாங்க. அதில் வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க. வருவார். சரி. இந்திய அட்டார்னி ஜெனரலும் வருவார். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் வருவாரா வரமாட்டாரா? வரமாட்டார். சரிங்களா? சாரி, வருவார். சரிங்களா இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னாவே பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க. அது கூடவே இந்திய அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. அவரும் வருவார். இந்திய அட்டார்னி ஜெனரல் எந்த அளவுக்கு முக்கியமானவர்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ இப்போ வந்து பார்த்தா இண்டஸ் ரிவர் இருக்கா இல்லையா? சிந்து நதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்தியாவில் உருவாகி பாகிஸ்தான் வழியாக போய் அரபிக்கடலில் போய் கலக்குது. சரிங்களா? அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து நதிநீர் பிரச்சனை வருது அப்படின்னா இந்தியா சார்பாக போய் வாதாடக்கூடிய ஒரு ஒரு வக்கீல், ஒரு நீதிபதி யார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் தான் போய் என்ன பண்ணுவார்? வாதாடுவார். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டோடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு அஃபிஷியலாக யார் போய் அங்கே ஆஜராவாங்க அப்படின்னா இந்திய அட்டார்னி ஜெனரல் தான் என்ன பண்ணுவார்? இது வாதாடுவார். சரிங்களா? இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? நெதர்லாந்து, தி ஹெக்கு. சரிங்களா இல்லையா? சர்வதேச நீதிமன்றம். அங்கே வந்து இந்தியா சார்பாக போய் வாதாடணும்னா யார் தான் போவா? இந்திய அட்டார்னி ஜெனரல் தான் போவார். சரிங்களா? அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டில் அவர் ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படிங்கிறது இவர் வரமாட்டார். சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி மாரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை, இவர் பார்லிமெண்ட் பில் மூலமாக உருவாக்கணவங்க. இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் கண்ட்ரோலில் வராது. ஓகேங்களா? உச்சநீதிமன்றங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த நிர்வாகத்தில் வராது. அதாவது பார்த்தீங்கன்னா யூனியன் நிர்வாகம் தானே கேட்டிருக்காங்க. நிர்வாகம்னா எக்ஸிக்யூட்டிவில் வந்து இவங்க வரமாட்டாங்க. சரிங்களா? இவங்க எதில் வருவாங்க? ஜுடிஷியரி சிஸ்டத்தில் வருவாங்க. ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி எதில் வருவாங்க? ஜுடிஷியரி சிஸ்டத்தில் வருவாங்க. அப்போ இது ரெண்டுமே தப்பு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனியன் நிர்வாகம் எதை கொண்டுள்ளதுன்னா 1, 2 தான். புரியுதுங்களா? அதான் பார்த்தோன்னா 1 மற்றும் 2 இது மட்டும்தான் சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 14. பின்வருவனற்றுள் எது அருகில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொஸ்டின்னா நியர் மணி அப்படிங்கிறது எது டக்குன்னு பணம் வராது, கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாரி. இது எல்லாமே பணத்துக்கு தொடர்புடையது தான். என்னது? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது பார்த்தோன்னா பரிமாற்ற பில்கள்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு பில்லை கொடுத்து பணத்தை வாங்குறோமா இல்லையா? டக்குன்னு பில்லை கொடுத்தா பணம் கொடுத்துருவாங்க. இது 1. 2 பாருங்கள். இந்த காசோலை செக்குன்னு இருக்கா இல்லையா? பேங்கில் போய்ட்டு என்ன பண்ணுவோம்? டிராஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்கை நம்ம எழுதி கொடுத்து அது பின்னாடிலாம் வந்து 2 கோடு போட்டு எழுதி கொடுத்து டேட்டா போட்டு அதை கொடுத்துட்டு போனோம்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க சில ப்ரொசீஜர்லாம் பண்ணி அதுக்கு பொறுமையாக தான் பணம் கொடுப்பாங்க. அப்போ இந்த காசோலை மூலமாக தான் பணம் வந்து டக்குன்னு நம்மக்கிட்ட வராது. அதுக்கு வந்து லேட் ப்ராசஸ் உண்டு. லேட் ப்ராசஸ் இருக்கிறதால தான் அது பணத்துக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். மீதி பாருங்க பத்திரங்கள், இந்த கடனீட்டு பத்திரங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸு, இந்த டெபியூட்டர்ஸ் அப்படின்னு இருக்கா இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? செக்கு மட்டும்தான் கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கும் மணிக்கு அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 15வது கொஸ்டின். இந்த 15வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்கான். என்ன தவறு? சரிங்களா? 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்திய தலைமை நீதிபதிக்கு முன்பாக குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். சரிங்களா இல்லையா? யார்?
இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் இருக்க ஜனாதிபதி வந்து இந்திய தலைமை நீதிபதிக்கு முன்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிற மாதிரி அவருக்கு முன்னாடி வந்து ஓத் ஆஃப் அஃபர்மேஷன் எடுத்துக்கிறாருன்னா சரிதான் இது. ஜனாதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை இந்திய தலைமை நீதிபதியிடம் ஒப்படைக்கிறாருங்கிறது தப்பு. அவர்கிட்ட கொடுக்க மாட்டார், வைஸ் பிரசிடெண்ட்டை தான் கொடுப்பார். ஒரு பிரசிடெண்ட்டு ஜாபை ரிசைன் பண்ணுறாருன்னா வைஸ் பிரசிடெண்ட் தான் கொடுப்பாரு. ஒரு வைஸ் பிரசிடெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணுறாருன்னா அவர் பிரசிடெண்ட்டை தான் கொடுப்பாங்க. சரிங்களா இல்லையா? அப்போ 1 சரி 2 தப்பு. அப்போ 2 மட்டும் என்னது தவறுங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதான் சரியான விடை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 16வது கொஸ்டின் நிஃப்ட். சரிங்களா? வாட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் NEFT அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், இதுதான் வந்து சரியான விடை. அதாவது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்பது தான் சரியான விடை. இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட நிஃப்ட்டில் பணம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் என்னது நிஃப்ட். இந்த மெத்தடு இந்த வந்து பார்த்தீங்கன்னா RBI தான் இந்த நிஃப்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 17வது கொஸ்டின். இந்த 17வது கொஸ்டினில் வந்து ஊழல் தடுப்பு சட்டம். ஊழல் தடுப்பு சட்டம்னா 1988. சரிங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக மெமரி பேஸ்டு தான். பண மோசடி சட்டம்ங்கிறது வந்து 2002 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரியல் எஸ்டேட் சட்டங்கிறது 2016 கொண்டு வந்திருக்காங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டங்கிறது 2013 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா சி தான். என்னது 3, 4, 2, 1 தான் அதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 18வது கொஸ்டின். சரியா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய ரூபாயின் சின்னமான இந்த ருபீஸ், இந்த சிம்பிள் இருக்கா இல்லையா? இப்போ கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டில் வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனை. அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இதை காமிச்சு அவங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சிம்பிள் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ணிச்சு. ஆனால் இந்த சிம்பிள் வந்து இந்திய அரசாங்கத்தால் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். 2010 ஜூலை 15 தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2008, 2009 வந்து இதுமாதிரி ஒரு காமனாக ஒரு சிம்பிள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதை எல்லாருமே கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி. உதயகுமார், நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம், சரிங்களா, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த டி. உதயகுமார் என்பவர் இந்த சிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது உருவாக்கியிருக்காரு. அதாவது தேவநாகரிக ஸ்கிரிப்டில் உள்ள ராங்கிற எழுத்தையும், சரிங்களா, இங்கிலீஷில் உள்ள ருப்பிங்கிற ஆறுங்கிற எழுத்தை, இது ரெண்டும், சரிங்களா, தேவநாகரிக ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. தேவநாகரிக ஸ்கிரிப்ட், இது இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் 6, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த சிம்பிள்ஸ் வந்து அவர் உருவாக்கியிருக்காருங்கிறத புரிஞ்சிக்கலாம். சரிங்களா இல்லையா? ஓகே, ஸோ இதில் உள்ள அந்த கோடு இருக்குல்ல, இந்த இப்படி ஒரு கோடு இருக்குது, இப்படி ஒரு கோடு இருக்குது, இப்படி வருதா இல்லையா? இந்த 2 கோடு வந்து நம்மளுடைய சமத்தன்மை, அந்த நியூட்ரல், ஒரு கிராஜுவலாக நம்மளுடைய எக்கானமி போயிட்டு தான் இருக்கும். எப்பவுமே ரொம்ப டவுன் ஆகிடாது, ரொம்ப வந்து அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுறதுக்கு தான் அந்த சிம்பிள்ஸ் அந்த இடத்த வச்சுருக்காங்க. டி. உதயகுமார் தான் கொண்டு வந்திருக்காரு. இவர் IIT பாம்பேயில் PhD டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் PhD முடிச்சிருக்காரு. அப்போ தான் அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டார். இப்போ என்னவா இருக்காருன்னா IIT கவுஹாத்தி, சரிங்களா, IIT கவுஹாத்தியில் இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட்டாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? IIT பாம்பே, IIT கவுஹாத்திங்கிறது ரெண்டும் நம்ம வந்து கொஸ்டின்ஸுங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 19வது கொஸ்டின். தவறான கூற்றை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதி நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம். ஆமாம் தானே? பார்லிமெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டு தான் யார், ஜனாதிபதி பிரசிடெண்ட்டுங்கிறது சரிதான். சரிங்களா? மாநிலங்களவையில் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 250. சரிங்களா? ராஜ்யசபாவில் மேக்ஸிமம் நம்பரானது 250ங்கிறது சரிதான். சரிங்களா? மக்களவையில் 2 ஆங்கிலோ இந்தியர்கள் ஜனாதிபதியாக பரிந்துரைக்கப்படுகிறார்கள், தப்பு. சரிங்களா? இது கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு 126வது அமெண்ட்மெண்ட் மூலமாகவே இது என்ன பண்ணிட்டாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எதை, ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு வந்து 2 மெம்பர்ஸை வந்து ஒரு பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் வந்து பெருசாக இல்லை, அது ஏன் 2 நம்பர் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி 2019 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ அது தப்பு. சரிங்களா? மக்களவையில் 543 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரிங்களா? இதுவும் சரிதான். சரிங்களா? அதாவது 543 பேர் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். மொத்தம் 552 பேர் வருவாங்க. 552, 530 + 20 அப்புறம் + 2, 530ங்கிறது மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ப்ளஸ் வந்து 20 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டேட், 530 ஸ்டேட்டு, 20 வந்து யூனியன் டெரிட்டரி, 2 வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இந்த 2 தான் இப்போ இல்லை. அப்போ 550 550ல் வந்து என்னது
43 வந்து மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மீதி 12 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னது அந்த யூனியன் டெரிட்டரியிலேருந்து வருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா சி தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. 20வது கொஸ்டின் வந்து பார்ப்போம். 20வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய ஒன்றியத்தின் தலைமை நிர்வாகி குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆமாம் தானே? இந்திய ஒன்றியத்தோட தலைமை நிர்வாகி யார்? நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். இந்தியாவில் எந்த வித பாசிட்டிவ் நெகட்டிவ் நடந்தாலுமே அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு பொம்மையாக இருப்பார். சரிங்களா இல்லையா? ஆமாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பொறுப்பு யாரும் குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? ஜனாதிபதி பெயரளவு நிர்வாகத் தலைவர் ஆவார் அப்படிங்கிறது இதுவும் என்ன தான் சரிதான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு தான் தலைவராக இருப்பார் பிரசிடெண்ட்டு. ரியல் ஹீரோ உள்ளார எல்லா வேலையும் செய்கிறவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். சரிங்களா? இப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக பவர் யாருங்கிறது பிரைம் மினிஸ்டர் தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் அவர் கண்ட்ரோலில் உள்ள அந்த மினிஸ்ட்ரி இருக்கா இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. பிரைம் மினிஸ்டரும் அந்த மினிஸ்ட்ரியும் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தான் பிரசிடெண்ட் வந்து சைன் போடுவார். அவங்க சொல்கிறத வந்து கேட்பார். அவ்வளோதானே ஒழிஞ்சு சில விஷயங்களை அப்போசிஷன் பண்ணலாம். அப்போசிஷன் பண்ணாலுமே பவர் யாருக்கு அதிகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் உண்மையான தலைவர் வந்து பிரதம மந்திரி. பெயரளவு தலைவர் வந்து யார் அப்படின்னா நம்மளுடைய ஜனாதிபதி பிரசிடெண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இது ரெண்டில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரியானதுங்க தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 21வது கொஸ்டின். பின்வருவற்றை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் 4 பாயிண்டை கொடுத்துட்டு இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் கல்லூரி எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடெண்ட்டை எலெக்டட் பண்ணக்கூடிய எலக்டோரல் காலேஜில் யார் யார் இருக்காங்க இல்லைங்கிறது தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து கொஸ்டின். மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதில் வந்து ஓட்டு போடுவாங்களா? யார் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போடுறவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஆமாம், லோக்சபா மெம்பர்ஸு பீப்புள் எலெக்டட் மெம்பர்ஸு தேர்வு செய்யப்படுவாங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்னால் எலெக்டட் மெம்பர். இது வந்து சரிதான். மாநிலங்களவையின் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. மாநிலங்களவையில் உள்ள எலெக்டட் மெம்பர்ஸ் தான் இதில் ஓட்டு போடுவாங்க. நாமினேட்டட் மெம்பர் இதில் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தப்பு. மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஓட்டு போடுவாங்கன்னா ஆமாம் போடுவாங்க. டெல்லி யூனியன் பிரதேசம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஓட்டு போடுவாங்கன்னா சரிதான். டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி ரெண்டுமே வரும். இதில் டெல்லி மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் சரிதான். சரிங்களா இல்லையா? பாண்டிச்சேரியும் வரும். சட்டமன்றம் உள்ள யூனியன் டெரிட்டரி என்னது? டெல்லி, பாண்டிச்சேரி, அதுவும் வந்து ஓட்டு போடும். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இணை வந்து சரியானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 3 மட்டும்ங்கிறது இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 22. பின்வருவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிவு மற்றும் விதிகள். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிவு 72ங்கிறது மன்னிப்பு அதிகாரம். யார்? நம்மளுடைய குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு அதிகாரங்கிறது வந்து ஆர்டிகல் 72. ஆர்டிகல் 161ங்கிறது கவர்னருடைய மன்னிப்பு அதிகாரங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆமாம். ஸோ அப்போ மரண தண்டனை உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. இந்த இண்டிபெண்டன்ட் டே, ரிப்பப்ளிக் டேலாம் சில பேர் ரிலீஸ் ஆகிறாங்களா இல்லையா, தண்டனை குறைக்கிறது, மரண தண்டனையிலேருந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கம்மி பண்ணுறது அல்லது ஒரு தண்டனையிலேருந்து ஃபுல்லாக விடுவிக்கிறது, இது எல்லாமே ரைட்ஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு உண்டு, கவர்னருக்கு உண்டு. 2 பேத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா மரண தண்டனையை நீக்கக்கூடிய அதிகாரம், குறைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. கவர்னருக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதியை வந்து ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் சொல்லி கம்மி பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது ஒழிஞ்சு அவங்கள ஒரு மரண தண்டனை உள்ள ஒரு கைதியை டீல் பண்ணுற ரைட்ஸ் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பிரசிடெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. இது வந்து குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு அதிகாரங்கிறது ஆர்டிகல் 72ங்கிறது சரி. ஓகேங்களா? ஆர்டிகல் 53ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படைகளின் தளபதி என்னது? நம்மளுடைய பிரசிடெண்ட் அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா முப்படைகளுடைய தளபதி என்னது? நம்மளுடைய பிரசிடெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 53 சொல்லுது. சரிங்களா? ஆர்டிகல் 61 என்ன சொல்லுது அப்படின்னா ஜனாதிபதியோடைய பதவி நீக்கம். ஆர்டிகல் 61 வந்து பார்த்திங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 77ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதியின் பெயரில் நிர்வாக நடவடிக்கைகள். இந்தியாவில் எது நடந்தாலும் எந்த ஃபைல் மூவ் ஆனாலும் பிரசிடெண்ட் சைன் போடுவார். அப்போ அவருடைய பேரில் தான் நடக்குது. சரிங்களா? அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வீட்டில் ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா வீட்டில் வந்து அம்மா வந்து நல்லா வேலை செஞ்சு எல்லா ஒர்க்கை ஈத்து போட்டு செய்வாங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த கல்யாணங்கிறது அப்பா தலைமையில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்ம. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் என்னது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பேரில் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் இப்போ ஏதாவது ஃபாரின் அக்ரிமெண்ட் நடக்குதுன்னா கூட பிரசிடெண்ட் சைன் போடுவார், அவருடைய தலைமையில் தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் எல்லா வேலையும் செய்கிறது பிரைம் மினிஸ்டர், எல்லா வேலையும் எல்லா ஐடியாலஜி எல்லாம் கொடுக்குறது பிரைம் மினிஸ்டர், எல்லா பேரையும் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு சரியான விடை வந்து ஏ தான். 2, 3, 4, 1 தான் சரியான விடை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 23வது கொஸ்டின்.
23க்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறான கூற்றை அடையாளம் காணவும். ஜனாதிபதியின் முன் ஒப்புதலுடன் மக்களவையில் பண மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆமாம், புரியுதுங்களா? மணி பில்லுங்கிறது பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி வந்து அவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணப்படும், லோக்சபாவில் என்ன பண்ணப்படும், அறிமுகப்படுத்தப்படும். எந்த ஒரு நிதி கோரிக்கையும் ஜனாதிபதியின் பரிந்துரையின் கீழ் மட்டுமே செய்யப்படலாம் அப்படிங்கிறது இதுவும் சரிதான். ஜனாதிபதி ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் நிதி ஆணையத்தை அமைக்கிறாருங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா? இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி குடியரசுத் தலைவரிடம் வசம் உள்ளதுங்கிறது தப்பு. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா? அந்த கான்ஸ்டிடியூன்சி ஃபண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கன்சால்டேட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது 2 விதமான ஃபண்ட் இருக்குது. இந்த கன்சால்டேட் ஃபண்டுங்கிறது இந்த தொகுப்பு இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது, அது வந்து பார்லிமெண்ட் கண்ட்ரோலில் பில் பாஸ் பண்ணி ஆக்ட் மூலமாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து பிரசிடென்ட் கட்டுப்பாட்டில் இருக்காதுங்கிறது. அப்போ தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். இதுக்கு வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 24வது கொஸ்டின். ஜனாதிபதியின் பதவி நீக்கம் செய்வது பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவது மட்டுமே ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரே அளவுகோலாகும். இது சரிதான். சரிங்களா? ஆமாம், ஒரு கான்ஸ்டியூஷனோடைய மரபை மீறிட்டார், சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டுட்டார், இப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். அவரை பதவி நீக்கம் செய்யறதுனால அவர் சாதாரண விஷயம் இல்லை. லோக்சபா, ராஜ்யசபா எங்கே வேணாலும் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 1/4 மெம்பர் ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கைப்பட எழுதி வந்து அதை டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணி அந்த லெட்டரில் வந்து நான் இதுக்கு இவர் தப்பு பண்ணிருக்காரு, இதுக்கு வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டோட்டல் மெம்பர்ஸில் வந்து 4/1 உறுப்பினர்கள் வந்து லோக்சபாவிலையோ அல்லது ராஜ்யசபாவிலையோ என்ன பண்ணணும், அதை வந்து அந்த பில் பாஸ் பண்ணணும். லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணுன்னு வச்சுக்கிங்க, ராஜ்யசபாவில் கூட பண்ணலாம். லோக்சபாவில் ஃபஸ்ட்டு 1/4 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த பில் பாஸ் பண்ணுது. 4 பேர் என்ன பண்ணணும், ஆதரவு தெரிவிக்கணும். லோக்சபாவில் பாஸ் ஆன உடனே ராஜ்யசபாவில் போய்ட்டு உடனே 2/3 மெம்பர் எத்தனை பேர் 14 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடு இது பண்ணுற புகார் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, 1/4 மெம்பர் வந்து உங்களுக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே 14 நாள் டைம் கொடுக்கணும். அதன் பிறகு ராஜ்யசபா கூடணும். அதில் வந்து அவர் கலந்துக்கலாம். யார், பிரசிடென்ட் வந்து நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலந்துக்கலாம், அல்லது அவர் சார்பாக ஒரு வக்கீலை வச்சு கூட பேசலாம். அவருக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. சரிங்களா? 2/3 மெம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு லோக்சபாவில் பாஸ் ஆச்சுன்னா ராஜ்யசபாவில் போகணும். லோக்சபாலும் 2/3 வரணும், ராஜ்யசபாலும் 2/3 வரணும். இப்படி வந்ததுக்கு பிறகு அவரை வந்து என்ன பண்ணலாம், இம்பீச்மெண்ட் பண்ணலாம். அவ்வளோ சாதாரணமாலாம் பண்ண முடியாது. இன்ன வரைக்கும் யாரையும் அப்படி பண்ணவும் இல்லை. சரிங்களா? மக்களவையில் மட்டுமே பதவி நீக்க நடவடிக்கை எடுக்க முடியும். தப்பு. அது லோக்சபாவில் பண்ணால் ராஜ்யசபாவுக்கு போகணும், ராஜ்யசபாவில் பண்ணால் லோக்சபாவுக்கு போகலாம். சரிங்களா? மேற்கொண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும் தான் சரியானதுங்கிறத புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 25வது கொஸ்டின். சரியான கூற்றை அடையாளம் காணவும். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாதுங்கிறது சரிதான். சரிங்களா இல்லையா? எவரி 2 இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/3 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குழுவிலிருந்து அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். 2 இயர்ஸுக்கு ஒன்ஸ். சரிங்களா? ஓகே, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் வந்து என்னது 5 ஆண்டுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அதாவது அதை வந்து கலைக்க முடியாது. சரிங்களா? மிஞ்சி 6 வருஷம்னு சொல்லுவாங்க. அது வந்து 2 இயர்ஸுக்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மாற்றிட்டே இருப்பாங்க. 5 வருஷம்லாம் தப்பு. மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்கள் பிரதமரால் பரிந்துரைக்கப்படுகிறார்கள். இதுவும் தப்பு. சரிங்களா? ஓகே, மாநிலங்களவையின் துணைத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுவும் வந்து என்னது, இப்போ எது கேட்டிருக்காங்க, கரெக்டு தானே கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் தப்பு தான். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் மாநிலங்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். இதுக்கு வந்து மாநிலங்களவையில் ஒரு நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாதுங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து AD ரெண்டுமே சரிதான் வருது. கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க நான் கீழே. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் 26வது கொஸ்டின். பிரிவு விதி. அதாவது பார்த்தீங்கன்னா பிரிவு 130 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட இருக்கையை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? அதேமாதிரி பிரிவு 142ங்கிறது ஆர்டிக்கல் தான் பிரிவுன்னு சொல்கிறேன் நான். முழுமையான நீதி வழங்குவதற்கான உச்சநீதிமன்ற அதிகாரத்தை பற்றி சொல்லுது. சரிங்களா? பிரிவு 126ங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்தியாவின் தற்காலிக தலைமை நீதிபதி நியமனத்தை பற்றி சொல்லுது. பிரிவு 131ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பை பற்றி சொல்லுது. சரிங்களா? அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, 1, 4, 3ங்கிறதா சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மக்களவை அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம்.
மக்களவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 552. இது சரிதான். சரிங்களா? எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சரிதான். 530 உறுப்பினர்கள் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது சரிதான். அதாவது 530 ஸ்டேட்டு ப்ளஸ் 20 யூனியன் டெரிட்டரி ப்ளஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ். இதை தான் வந்து 2019 நீக்கிட்டாங்க. இது வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இந்த காம்போவில் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ இதுவும் சரிதான். 12 உறுப்பினர்கள் வெவ்வேறு யூனியன் பிரதேசம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாருங்கிறது அது தப்பு. யூனியன் பிரதேசம் எத்தனை பேர்? 20 பேர் வருவாங்க. அப்போ மேற்கண்ட உறுப்புகளில் எத்தனை கூற்றுகள் சரின்னு கேட்டால் 2 கூற்றுகள் தான். 2 கூற்றுகள் மட்டுமே சரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 28வது கொஸ்டின், தவறான கூற்றை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சபை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை சபாநாயகர் அலுவலகத்தில் தொடர்ந்து இருப்பாருங்கிறது சரிதான். புரியுதுங்களா? இல்லை, இப்போ ஒரு சபை வந்து கலைச்சிடுச்சு, சபாநாயகர் பதவி விலகிட்டார் அப்படின்னா கூட அடுத்த புது சபாநாயகர் வர வரைக்கும் அவர் வந்து பதவியை தொடரலாம், அதுக்கு ரைட்ஸ் உண்டுங்கிறது சரிதான். பாராளுமன்றத்தின் கூட்டத்தை சபாநாயகர் தலைமை தாங்குவாருங்கிறது இதுவும் சரிதான். நல்லா கவனிச்சு, ஜாயின்ட் சிட்டிங்கிறது 108 ஆர்டிகல் 108ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங். சரிங்களா? ஓகே. இந்த ஜாயின்ட் சிட்டிங்க்கு இன்வைட் பண்ணுறவர், அழைப்பு விடுப்பவர் யாருன்னா பிரசிடென்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜாயின்ட் சிட்டிங்க்கு லீட் பண்ணுறவர், தலைமை தாங்குறவர் யாருன்னா சபாநாயகர், ஸ்பீக்கருங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 2வது சரிதான். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3வது, ஒரு மசோதா பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதா என்பதை முடிவு செய்ய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா சபாநாயகருக்கு தான் உண்டு. அவருக்கு உண்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது யாருக்குன்னா சபாநாயகர் தான். இதுவும் சரிதான். சரிங்களா? தப்பானதானது கேட்டிருக்காங்க. தப்பானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், லாஸ்ட்டு சபாநாயகர் அமைச்சர்கள் குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள்னு கேட்டிருக்காங்க. அமைச்சர்கள் குழுவெலாம் இல்லை. சரிங்களா? இல்லையா? ஸ்பீக்கர் வந்து யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா அமைச்சர்கள் குழுவால். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி அப்படின்னா அவங்க ஒரு 10 பேர் 5 பேர் இருப்பாங்க. அவங்களாலாம் இல்லை, நார்மலாக எம்பியால். பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு சொல்கிறோமா இல்லையா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்லிமெண்ட் மெம்பரால் தான் உருவாக்கப்படுகிறார்கள். பார்லிமெண்ட் மெம்பர் வேறு, மினிஸ்ட்ரி வேறு. சரிங்களா? இல்லை, மினிஸ்ட்ரினா அவங்களுக்கு ஏதோ ஒரு துறை ஒதுக்கியிருப்பாங்க. துறை ஒதுக்கியிருக்கவங்க, ஒதுக்காதவங்க எல்லாரும் சேர்ந்து போடக்கூடிய ஓட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரை வந்து தேர்வு செய்யப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அவங்களும் ஓட்டு போட்டு தேர்வு செய்கிறாங்க. அவர் பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தவருக்கு 29வது கொஸ்டின், பின்வரும் பிரிவுகளில் எது இந்திய அட்டார்னி ஜெனரலுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு ஃபேக்ட் தான். 76 ஆர்டிகல் 76ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜெனரல், இந்திய தலைமை என்னது வழக்கறிஞர். அட்டார்னி ஜெனரல்னால் இந்திய தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அட்வொகேட் ஜெனரல்னால் மாநில தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்திய அட்டார்னி ஜெனரலுங்கிறது பிரிவு 76 தான் அவருக்கு தொடர்புடைய ஒரு ஆர்டிகலுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அந்த அட்டார்னி ஜெனரல் தான் என்ன பண்ணுவார்னா இந்தியா சார்பாக வெவ்வேறு மாநிலங்களுக்கோ வெவ்வேறு நாடுகளுக்கோ போய் என்ன பண்ணுவார்னா வாதாடுவாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 30வது கொஸ்டின், இந்திய அட்டார்னி ஜெனரல் பற்றி சரியான கூற்றை அடையாளம் காணவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து 2 விதமான ஆன்சர் தான். அவர் ஜனாதிபதியால் தான் நியமிக்கப்படுகிறார். சரிங்களா? இது சரிதான். அடுத்தது, அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க தகுதியுடையவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தப்பு. அவர் வந்து அட்டார்னி ஜெனரலுங்கிறது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கிறதுக்கான தகுதி இருக்க வேண்டும். அல்லது அதில் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஜட்ஜாக, உச்சநீதிமன்றத்தோட ஜட்ஜாக இருந்திருக்கணும். அல்லது 10 வருஷம் உச்சநீதிமன்றத்தில் வக்கீலாக பணியாற்றிருக்கணும். அப்படின்னா தான் அதுக்கு தகுதி உடையவர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கும் அனைத்து சலுகைகளும் விலக்குகளும் அவர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது வந்து இது தப்பு. சரிங்களா? எல்லா பார்லிமெண்ட்டோட மெம்பர் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே யாரும் கிடைக்காது, இந்திய அட்டார்னி ஜெனரல் கிடைக்காது. அதாவது பார்லிமெண்ட்டில் போய் கலந்துக்கலாம், உள்ளார போய் கவனிக்கலாம், என்ன நடக்குதுன்னு ஒரு மெம்பராக உள்ளார போய் உக்காந்துக்கலாம். ஆனால் ஒரு எம்பிக்கு உள்ள சலுகை வந்து இவருக்கு கிடைக்காது. ஒன்று, ஒரு எம்பி ஓட்டு போடுற ரைட்ஸ் இருக்கும், இவருக்கு வந்து ஓட்டு போடுற ரைட்ஸ்லாம் இல்லை. சரிங்களா? அப்போ இது தப்பு தான். அப்போ மட்டும் தான் சரி. வாக்களிக்கும் உரிமையுடன் நாடாளுமன்றத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் அவர் பங்கேற்கலாங்கிறது தப்பு. சரிங்களா? யார்? அட்டார்னி ஜெனரலுக்கு உள்ளார பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபாவில் போய் கலந்துக்கலாம், உள்ளார போய் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். அதை விட்டுட்டு அங்கே போய் ஓட்டு போட முடியாது. ஒரு எம்பிக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் இருக்கா இல்லையா, அதை எல்லாமே இவர் அனுபவிக்க முடியாதுங்கிறதான் அதை நம்ம இது புரிஞ்சுக்கலாம். அப்போ இவர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறாருங்கிறதா சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஸோ 31, இந்திய உச்சநீதிமன்றம் டேஸில் திறக்கப்பட்டதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு பேசிக்கான கொஸ்டின். 1950 ஜனவரி 28. சரிங்களா? ஜனவரி 26 இந்திய ரிப்பப்ளிக் ஆச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதிலிருந்து அடுத்த 2வது நாள். சரிங்களா? 1950 ஜனவரி 28 வந்து இந்திய உச்சநீதிமன்றம் திறக்கப்பட்டதுங்கிறது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். 32வது கொஸ்டின் வந்து பாருங்கள்,
மாலிக் கஃபூர் 1398 மதுரை மீது படையெடுத்தார். மாலிக் கஃபூர் வந்து அலாவுதீன் கில்ஜியோடைய ஒரு பெஸ்ட் சீஃப் கமாண்டர். சரிங்களா? ஓகே. அவர் உண்மையாலுமே மதுரை மீது படையெடுத்தது உண்மைதான். எப்போனா 1311 தான் படையெடுத்தார். சரிங்களா? மதுரை மீது படையெடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 100 வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பூட்டியே கிடந்திருக்கு. நல்ல வேளை அது யாரும் என்ன பண்ணல, உடைக்கல. சரிங்களா? நார்மலாகவே ஒரு கிங்டம் இன்னொரு கிங்டம் மேலே அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே உள்ள கலை, பண்பாடு, மொழியில் இது எல்லாத்தையுமே அழிக்க பார்ப்பாங்க. முக்கியமாக கல்ச்சரல் ஓரியன்டான சிலை, ஸ்டாச்சு எல்லாத்தையும் உடைப்பாங்க. முக்கியமாக மூக்கு, ஒரு சிலையோடைய கழுத்தையும் மூக்கையும் என்ன பண்ணுவாங்கன்னா டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க. அப்போ மாலிக் கஃபூர் வந்து 1311 தான் மதுரைக்கு வந்தார், இப்போ படையெடுத்தாருங்கிறது. அப்போ இது தப்பு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் காரணம். இப்போ 14ஆம் நூற்றாண்டில் பாண்டிய வம்சத்தில் ஒரு உள்நாட்டு போர் நடந்ததுங்கிறது சரிதான். யார் யாருக்கு நடந்தது இந்த உள்நாட்டு போர் அப்படின்னா, வீரபாண்டிக்கும் சுந்தரபாண்டியனுக்கும். மாலிக் கஃபூர் வந்து அந்த பிரச்சனையை பஞ்சாயத்தை வந்து தீர்த்து சுந்தரபாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி மதுரையோட நெக்ஸ்ட் கிங்காக என்ன பண்ணிட்டாரு, ப்ரொமோட் பண்ணிட்டார். வீரபாண்டியனை அடித்து துரத்தி விட்டார். சரிங்களா? அண்ணன் தம்பி இவங்க 2 பேத்துக்கும் சண்டை. வெளியிலேருந்து யார் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க, இவ எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் உள்ள டீல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி மதுரையில் பார்த்துக்குங்க, மதுரையில் பாண்டிய வம்சத்தில் சண்டை. அது யார் போய் தீர்த்து வைக்கிறா? வட இந்தியாவில் அலாவுதீன் கில்ஜி தீர்த்து வைக்கிறார். அலாவுதீன் கில்ஜி இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் வரமாட்டேன், என்னுடைய ஆள் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் கஃபூர் அனுப்பி வைக்கிறார். அப்போ மதுரையில் வந்து சுந்தரபாண்டியன் அரசனாகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ராமேஸ்வரத்தில் போய் ஒரு மசூதி கட்டுறாரு. யார்? இது மாலிக் கஃபூர். அந்த மசூதி இன்னும் இருக்குது, ரொம்ப பழமையான மசூதி. சரிங்களா? அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏங்கிறது தப்பு. சரிங்களா? ஆறுங்கிறது உண்மைங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஓகே. அடுத்தது 33வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் யாரை இந்திய ஜனாதிபதியாக நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு பிரசிடெண்ட் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. தலைமை கணக்கு தணிக்கையாளர், இது சரி. மத்திய பொது சேவை ஆணையத்தின் தலைவர், இதுவும் சரி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் அவர் தான் நியமிக்கிறாரு. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் என்ன தான் பண்ணுறாரு, அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருங்கிறத புரிஞ்சிக்கலாம். சரிங்களா இல்லையா? அப்போ இது எல்லாமே சரி. ஆல் ஆஃப் த எபோ தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஏற்கனவே அனைத்துங்கிறத அதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 34. பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்தியாவில் 3 வகையான அவசர நிலைகளையும் பிரகடனப்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. ஆர்டிகல் 352, 356, 360. இந்த 3 ஆர்டிகல் புரியுதுங்களா இல்லையா? நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352. சரிங்களா? அதேமாரி ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 360 ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. இந்த 3 எமர்ஜென்சியும் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் உண்டு? பிரசிடெண்ட்டுக்கு, ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டுங்கிறது சரிதான். அடுத்து பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் அதிகபட்சமாக மாநில அவசர நிலை பிரகடனம் இது பிறப்பிக்கப்பட்டதுங்கிறது தப்பு. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் 11 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டேட் எமர்ஜென்சி. சரிங்களா இல்லையா? மேக்ஸிமம் டேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் டேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப். மேக்ஸிமம் டைம்னு கேட்டிங்க அப்படின்னா 11 டைம் என்னென்னா மணிப்பூர். அப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் 8 டைம் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. அதாவது 12 இயர்ஸ். எத்தனை வருஷம்? அது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா மொத்தம் 12 இயர்ஸ் கணக்கு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ தப்பு. அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா எது தவறானதுன்னா 2 மட்டும் தவறானதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், தம்பிரான் தோழன் அல்லது வந்து கடவுளின் தோழர் என்று யாரால் பயன்படுத்தப்பட்ட பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாக சோழா டைனஸ்டியில் தான் இந்த பேர்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோழர்கள் தான் அதுக்கு சரியான விடை. சோழர் காலத்தில் யாருக்கு இதுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சுந்தரர். சரியா? சுந்தரருக்கு பேர் தான் தம்பிரான் தோழர், கடவுளின் தோழர் என்று அழைக்கப்பட்டார். அது வந்து சோழர் காலத்தில் அப்புறம் சைவத்தை சார்ந்தவர் தான் சுந்தரர். அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே. சைவம்னாவே சோழர்கள் வந்துடுவாங்க உள்ளார. ஓகே. 36வது கொஸ்டின் வந்து பாருங்கள். சோழ நாட்டை விட்டு கர்நாடகாவில் உள்ள மெல்கோர்ட்டுக்கு ஸ்ரீ ராமானுஜர் புறப்பட்டாருங்கிறது சரிதான். சரியா? சோழா டைனஸ்டியில் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. செகண்ட் குலோத்தங்கா அவருடைய பீரியடில். செகண்ட் குலோத்தங்கா என்ன பண்ணிட்டாருன்னா சைவாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இந்த நாட்டோடைய மதம் வந்து பார்த்திங்கன்னா சைவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து வைணவ சமயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அங்கேருந்து தொந்தரவு செய்யப்பட்டு விரட்டி அடிக்கப்படுறாரு. அப்போ சோழ நாட்டிலேருந்து அவர் கர்நாடகாவுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா
அங்கே ஒரு விஷ்ணு தெய்வத்தை வந்து வழிபட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறாரு. சரிங்களா இல்லையா? அப்போ வந்து நாட்டை விட்டு வெளியே போனது உண்மைதான். காரணம் வந்து 2ஆம் குலோத்துங்கர் சைவ மதத்தை மாநில மதமாக்கினாருங்கிறது சரிதான். சரிங்களா? நம்மளோட தசாவதார படம் இருக்கா இல்லையா? யானையில் வந்து நெப்போலியன் வந்து உட்காந்துருப்பாரா இல்லையா? ஆமாம், அவர் வந்து சைவாட்டு. சரிங்களா இல்லையா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு யார் இருப்பா? நம்மளோட கமலஹாசன் இருப்பார் இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட்டுங்கிறத புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து சரியான விடை என்ன அப்படின்னா, ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே உண்மை தான். ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். இவர் வந்து மாநில மதமாக மாற்றினதால தான் அவர் சோழ நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்கு இடம்பெயர்ந்தார் ஸ்ரீ ராமானுஜருங்கிறத நாம் புரிஞ்சிக்கலாம். அடுத்தது 37வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பின்வரும் செயல்பாடுகளை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு சோழர்கள் காலத்தில் கோயில்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் எது எது கையாளப்பட்டது, கோயில் நிர்வாகத்தில் எது எது நடந்திருக்குது அப்படிங்கிறதா இது வந்து கொஸ்டின். சரிங்களா? சோழர்கள் காலத்தில் டெம்பிள்ஸில் என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன நடந்திருக்கு, என்ன நடக்கலைங்கிறத புரிஞ்சுக்கலாம். கோயில் நிர்வாகத்தில் மக்களுக்கு கடன் வழங்கியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக இது வந்து நீங்கள் குழம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் வழங்கியிருக்காங்க. கல்வி மையங்கள் கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? வேதங்கள் சாஸ்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணிருக்காங்க. முக்கியமாக பரதநாட்டிய நடன வகுப்புகள்லாம் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். நடனங்கள் மற்றும் கலை மேம்பாடுங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். சிற்பம் மற்றும் உலோக வேலை கோயிலில் தான் நடக்கும். சரிங்களா இல்லையா? அப்போ எல்லாமே சரிதான். இதுக்கு என்ன விடை? மேற்கூறிய அனைத்துங்கிறது தான் சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை டேஸில் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும் 2016 நவம்பர் 8ஆம் தேதி. 2016 எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நவம்பர் 8ங்கிறது கொஞ்சம் எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. எக்கனாமிக்கில் ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. மோடி தான் பிரைம் மினிஸ்டர் மோடி, புரியுதுங்களா? அவருடைய தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிக்கணும், இந்த கள்ள நோட்டை ஒழிக்கணும். சரிங்களா இல்லையா? இந்த டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்களா அவங்கள எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூ மெத்தடை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபாலிஷ் பண்ணிருக்காங்க. எதை அபாலிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எதை பண்ணிருக்காங்கன்னா பழைய 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எதாவதுன்னா அறிமுகப்படுத்துனது அப்படின்னா நியூ 500 ரூபா நோட்டு இது ஒன்று, அப்புறம் நியூ 2000 ரூபா நோட்டு. சரிங்களா? இது ரெண்டையும் வந்து அறிமுகப்படுத்தினாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். பின்வரும் குழுக்களை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 குழுக்கள் கொடுத்துருக்காங்க. மேற்கூறிய அந்த குழுக்களில் எத்தனை இடைக்கால தமிழ்நாட்டில் வர்த்தக குழுக்கள் இருந்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? வர்த்தக குழுக்கள் இந்த ட்ரேட் கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எத்தனை இது வந்து தமிழ்நாட்டில் இடைக்கால தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வளஞ்சியருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு வணிக குழு தான் வளஞ்சியர்னு சொல்லுவாங்க. இது ட்ரேட் சம்மந்தமான குழுக்கள் தான். 5 வண்ணத்தாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடல் வாணிபம் செய்யக்கூடியவங்க, கடல் வர்த்தகம் செய்யக்கூடியவங்களும் சொல்லக்கூடிய 5 வண்ணத்தாருன்னு சொல்லுவாங்க அவங்கள. அது பார்த்திங்கன்னா மணி கிராமத்தாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு வகையான ஒரு மதிப்புமிக்க ஒரு வியாபாரிகள் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். 14 அந்த விஷயத்தாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் சம்மந்தமான ஒரு குழுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். 4 குழுக்களுமே இதுக்கு வந்து தொடர்புடையது தான். இது தமிழ்நாட்டில் இடைக்கால தமிழ்நாட்டில் வர்த்தக குழுக்களாக எது இருந்துன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே வர்த்தக குழுக்கள் தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது 40வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பின்வருவனவற்றை பொறுத்துக்க பிரிவு மற்றும் விதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பிரிவு 108ங்கிறது நமக்கு தெரியும் ஜாயிண்ட் சிட்டிங்ஸ், பார்லிமெண்ட்டோட கூட்டத்தொடருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 123ங்கிறது என்னது, ஆர்டினன்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. அதாவது ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்திடமிருந்து கருத்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஜனாதிபதிக்கு ஜுடிஷியரி சம்மந்தமாக ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டை கேட்டு என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா சுப்ரீம் கோர்ட் வந்து ஜுடிஷியரி சம்மந்தமான அட்வைஸ் வந்து யாருக்கு கொடுக்குற மாதிரி, பிரசிடென்ட் கொடுக்குற மாதிரி அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 110 அப்படிங்கிறது வந்து என்னது, பண மசோதா. புரியுதுங்களா? மணி பில் சம்மந்தமான அதுக்கான ஒரு டெஃபினேஷன் வந்து அதில் சொல்லுது. நெக்ஸ்ட்டு 105ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா என்னது, 1க்கு 3 2க்கு 4. அப்போ இதுதான் சரியான விடை. என்னது, 3 4 2 1 தான் இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் 41க்கு வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் காலத்தில் தங்க நாணய புழக்கம் மிக அதிகமாக இருந்ததுங்கிறது சரிதான். சரிங்களா? பாண்டியர் காலத்தில் வந்து தங்க நாணய புழக்கம் அதிகமாக இருந்திருக்குது.
14ஆம் நூற்றாண்டில் தங்க பரிமாற்ற ஊடகமாய் பயன்படுத்தப்பட்டதுங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ இதுக்கு சரியான விடை வந்து சி தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது 42வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பின்வரும் பட்டங்களில் எது பாண்டியர்களுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதா? பாண்டியன் அப்படின்னா தென்னவன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். புரியுதுங்களா? தென்னவனுங்கிறது தொடர்புடைய தொடர்புடைய பட்டங்கள். சரிங்களா? இந்த வானவனுங்கிறது சேரர்களுடைய பட்டம், இரும்புரைங்கிறது சேரர்களுடைய பட்டம், குட்டுவனுங்கிறது சேரர்களுடைய பட்டம். சரிங்களா? மூணுமே சேரர்களுடைய பட்டம். மேலே தென்னவனுங்கிறது மட்டும் பாண்டியர்களுடைய பட்டங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான விடை. 43 வந்து பாருங்கள். 43 வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பிரிவு 52ங்கிறது ஆர்டிகல் 52ங்கிறது என்னது? இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடியது. இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆர்டிகல் 52. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 78ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய கடமைகள், டியூட்டிஸ். புரியுதா? டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 63 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசு துணைத் தலைவரை பற்றி சொல்லுது. பிரிவு 93ங்கிறது மக்களவை சபாநாயகரை பற்றி சொல்லுது. அப்போ இதுக்கு வந்து விடை வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 தான் இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 44வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்திய குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறாரு சரிதான். சரிங்களா? இந்தியன் பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கிறது சரிதான். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு நிலையான பதவி காலம் உள்ளதுங்கிறது அது கரெக்டு தான். புரியுதுங்களா? இப்போ எப்படி அவங்க வந்தாங்கன்னா என்னது ஒரு 65 வயசு வரைக்கும் இருப்பாங்க. என்னது 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ நிலையான பதவி காலத்தில் குழம்பிடாதீங்க. நிலையான பதவி காலங்கிறது என்னது 65 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தா மேற்கண்ட எதுவும் இல்லை. தப்பானதானே கேட்டிருக்காங்க. தப்பானலாம் எதுவுமே இல்லை. ரெண்டுமே சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 65 வயசு வரைக்கும் இருக்கலாங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள். பின்னொரு நகரங்களில் எது பண்டைய சோழர்களின் தலைநகராக இருந்தது? ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின். லேட்ரு சோலாஸ், ஏர்லி சோலாஸ்ன்னு சொல்கிற மாதிரி இது வந்து ஏர்லி சோலாஸ். ஏர்லி சோலாஸுங்கிறது உறையூர் தான். உறையூர் உறைந்த ஊர், கோழியூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே வந்து சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டாங்கி சேலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சுங்கச்சேலைகள் அப்புறம் வந்து பார்த்தா கண்டாங்கி சேலைகள் இது எல்லாமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாயப்பட்டர்களை வைத்து நூல் நெய்து அந்த மாதிரியான புடவைகளை வந்து தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஃபுல்லாக ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க சோழர்கள். சரிங்களா? அப்போ ஏர்லி சோலாஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உறையூர். லேட்ரு சோலாஸோடைய ஃபஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், தஞ்சை. லேட்ரு சோலாஸோட ஃபஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தஞ்சை. லேட்ரு சோலாஸோட செகண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூரை மையப்படுத்தி ஆட்சி பண்ணவன் யாருன்னா ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்தை மையப்படுத்தி ஆட்சி பண்ணவன் யாருன்னா ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன். இவ்வளோ தான் வித்தியாசம். சரிங்களா? ஓகே. 46வது கொஸ்டின் வந்து பாருங்கள். தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் உச்சநீதிமன்றத்தால் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சரிதான். தேசிய நீதித்துறை ஆணையம் இந்த நியமன ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2019 கொண்டு வந்திருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி ஆக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையில் நீதிபதிகளை நியமனம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலீஜியம்னு ஒரு அமைப்பு இருக்குது. என்னது? சரி, அந்த கொலீஜியம்ங்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த கொலீஜியம் அமைப்பு இதை தூக்கிட்டு தேசிய நீதித்துறை நியமன ஆணையம்னு ஒன்று கொண்டு வரலான்னு சொல்லி நம்மளுடைய மோடி பிரதமர் அமைச்சர் இருக்காரா இல்லையா, அவர் கொண்டு வந்தார். அப்போ இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணல, அதை வந்து ஏற்றுக்கலை. ஏன்னா அது வந்து ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு தனி ரைட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பாதிக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க, கொண்டு வரீங்க. ஜுடிஷியரி சிஸ்டத்தோடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பவர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகார பகிர்வுக்கு எதிராக நீங்கள் இந்த சிஸ்டத்தை கொண்டு வரீங்க. அதனால் இதுக்கு நான் ஆப்போசிஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் பண்ணிட்டாங்க. தப்பு. சரிங்களா? ஓகேவா? அதாவது அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது சரிதான். என்னது அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது சரிதான். சரிங்களா? ஓகே. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையே அதிகார பிரிப்பு அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு ஆகும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை 3 பேர்த்துக்குமே அதிகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த அதிகாரத்தில் போய் இவங்க தலையிடுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, கொலிஜியம்ங்கிற அமைப்பை வந்து அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு இதை கொண்டு வர்றதுக்கு
முயற்சி பண்ணாங்க. ரெண்டுமே சரி தான், அதுக்கு சரியான விளக்கம் சரிங்களா அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான விளக்கம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 47வது கொஸ்டின். பணம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னது லட்டின் தான் அதுக்கு வந்து சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மொனிட்டா, புரியுதா? மொனிட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் லத்தீன் வார்த்தை. அதிலிருந்து தான் மணி அப்படின்னு சொல்லி மாறுனுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, 48வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பணத்தின் முதன்மையான செயல்பாடு என்னென்னு கேட்டிருக்காங்க. பணத்தோட முதன்மையான செயல்பாடு என்னது? மதிப்பை அளவீடுதல் அப்படிங்கிறத சரியான இது. ஒரு வாட் இஸ் வாட் கொஸ்டின் தான். ஒரு மதிப்பு, ஒரு வேல்யூ வந்து மெஷர் பண்ணுறது தான் ஒரு பணத்தோட முக்கியமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, லாஸ்ட் 2 கொஸ்டின். 49வது கொஸ்டின் வந்து பாருங்கள். நுகர்வோர் விலை குறியீடு இந்த ஒருங்கிணைந்த ரிசர்வ் வங்கியால் அதன் பணவீக்க கணக்கீட்டிற்கான பயன்படுத்தப்படுகிறதுக்கு இது சரிதான். நுகர்வோர் விலை குறியீடுங்கிறது நாட்டின் பொருட்கள் மற்றும் சேவைகளை இரண்டையும் கணக்கிடப்படுகிறது. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கங்கிறத புரிஞ்சிக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 50ங்கிறது என்னது? 50வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனி. அமைச்சர்கள் குழு இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனது எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அமைச்சர்கள் குழு இருக்கா இல்லையா, இந்த அமைச்சர்கள் குழுவை வந்து யாருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறது பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரோட அட்வைசரி படி யார் வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது? ஜனாதிபதி தான். இது சரிதான் சரிங்களா. அமைச்சர்கள் குழு நாடாளுமன்றத்தின் திருப்திக்கு ஏற்ப பதவி வகிக்கிறதுக்கு தப்பு. நாடாளுமன்றத்தோட திருப்திக்கு ஏற்ப இல்லை, லோக்சபாவோடைய திருப்திக்கு ஏற்ப என்ன பண்ணப்படுகிறது? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவி வகிக்கப்படுகிறது. அப்போ இதை தவறான இதுன்னு கேட்டிருக்காங்களா, அப்போ 2 மட்டும் தான் தவறானதுங்கிறது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 51 சரிங்களா. 51வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், உலோகங்களில் இயற்பியல் பண்புகள் பற்றி தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள். சாதாரண வெப்ப மற்றும் அழுத்த நிலைகளின் கீழ் அனைத்து உலோகங்களும் திடமானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரிதான் சரிங்களா. சாதாரண வெப்பம் மற்றும் அழுத்த நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து உலோகங்களும் எப்படி இருக்கும்? நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக திடமாக தான் இருக்கும் சரிங்களா. சாலிடு அந்த டைப்பில் தான் இருக்கும். உலோகங்களை மெல்லிய கம்பிகளாக இழுக்கலாம் அப்படிங்கிறது இதுவும் என்னதான் சரிதான் சரிங்களா. உலோகங்கள் பொதுவாக அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலைகளை கொண்டுள்ளது. ஆமாம் தானே. மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? அதிகமான வெப்பத்தை வச்சு தான் உருகுநிலை இது பண்ண முடியும், அதிகமான வெப்பத்தை வச்சு தான் கொதிக்க வைக்க முடியும் சரிங்களா இல்லையா. 3மே ரைட்டு தான். உலோகங்கள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தின் மோசமான கடத்திகள்ங்கிறது தப்பு இது சரிங்களா. உலோகங்கள் இப்போ வந்து உலோகம்னா ஒரு இரும்புன்னு வச்சுக்கிங்களேன், இரும்பில் கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகும் தானே. ஆனால் மோசமான கடத்திகள்னு சொல்லியிருக்கு. மோசமான கடத்திலாம் இல்லை, குட் கண்டக்டர் சரிங்களா இல்லையா. ரொம்ப நல்லா அருமையாக அந்த கரண்ட்டை கடத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், உலோகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ தப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். என்னது? 4 மட்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 52வது கொஸ்டின். 52ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலோகங்களை அவற்றின் நெகிழ்வுத்தன்மை எனப்படும் பண்பின் காரணமாக மெல்லிய தகடாக அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து தப்பு. உலோகங்கள் வந்து நெகிழ்வுத்தன்மை எனப்படும் பண்பின் காரணமாக, அதில் நெகிழ்வுத்தன்மைலாம் இருக்காது உலோகங்களில் சரிங்களா இல்லையா. அது வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப சாலிடாக ரொம்ப தின்னாக தான் இருக்கும் சரிங்களா. ஆமாம், அதை வந்து பார்த்தீங்கன்னா தகடாக அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை மெல்லியத்தன்மை வச்சுலாம் அடிக்க முடியாது. அதை வந்து நீங்கள் பாயிலிங் பண்ணி ஒரு நார்மலாக கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை மாதிரி மாற்றி அதன் பிறகு தான் அடிக்க முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தவறு சரிங்களா இல்லையா. தகடாக்கும் தன்மை என்பது உலோகங்களை உடைக்காமல் மெல்லிய தாள்களாக வடிவமைக்க அனுமதிக்கும் பண்பாகும். ஆமாம் தானே. இப்போ வந்து பெரிய ஒரு இரும்பு இருக்குது, அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப மெல்லிஸாக ஒரு சின்ன ஒரு பிளேடு மாதிரி மாத்திரமா இல்லையா ஒரு பெரிய இரும்பை. அது என்ன பண்ணுறது? அதை வந்து அடித்து என்ன பண்ணுறது? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடைக்காமல் மெல்லிய தாள்களாக மாத்திரமா இல்லையா, அதுக்கு பேர் தான் தகடாக்கும் பண்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேலே கூற்று ஏங்கிறது தவறு, ஆறுங்கிறது சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஓகே, 53வது கொஸ்டின் வந்து பாருங்கள். 53ல் வந்து ஓகே 53க்கு மேட்ச் கேட்டிருக்காங்களா. ஓகே, கீழ்கண்டவற்றை பொறுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரும்பு வந்து இதை வந்து உலோகங்கள் அதனுடைய பயன்களை வச்சு இதை நம்ம படிக்க கூட தேவையில்ல, பேசிக்காக பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். இரும்பை வச்சு என்ன பண்ணுவாங்க? இயந்திர பாகங்கள் வந்து தயாரிப்பாங்களா. அப்போ இதுக்கு இது சரிதான் சரிங்களா இல்லையா. ஆமாம். அடுத்தது வந்து தாமிரத்தை வச்சு என்ன பண்ணலாம்? மின்கம்பிகள் வந்து தயாரிக்கலாமா. இதுக்கு இது சரிதான்.
பாதரசங்கிறது என்னது? காற்றழுத்தமானிகளில் பயன்படுத்தப்படுகிறது. காற்றழுத்தமானிகள் சரிங்களா இல்லையா? இதுவும் சரிதான். லெட்டுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4 இதான் வந்து சரியான விடை. சரிங்களா இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சரு? சி தான். 1, 2, 3, 4 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் 54. 54ல் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் இணைகளில் எது சரியாக பொருந்துகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரும்பு அப்படிங்கிறது வந்து பாலங்கள் செய்வதில் பயன்படுகிறது. ஆமாம் தானே? மெட்டல் சரிங்களா? அயன் வச்சு என்ன பண்ணுவாங்க? பாலங்கள் செய்ய பயன்படுதா இல்லையா? சரிதான். தாமிரம் வந்து நாணயங்கள் மற்றும் சிலைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் சரிதான். அந்த காலத்து நாணயங்கள்லேருந்து இப்போ இருக்க நாணயங்கள் வரை தாமிரங்கள் வந்து மிக பங்களிக்கிறது காயின்ஸுக்கு. பாதரசம் வந்து வெப்பநிலை மானிகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் சரிதான். சரிங்களா? லெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி சார்பு தொழிலில் பயன்படுத்தப்படுகிறது. இது தப்பு. சரிங்களா? அது வந்து லெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி சார்பு தொழிலாம் அது வந்து பயன்படாதுங்கிறதா அது உண்மை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 55ஆம் கொஸ்டின். அலோகங்களில் கிராஃபைட் ஏன் தனித்துவமாய் கருதப்படுகிறது? சரிங்களா? அலோகங்கள், உலோகங்கள், அலோகங்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா இல்லையா? ஓகே. அலோகங்களை கிராஃபைட் மட்டும் ஏன் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, சரிங்களா, அதுக்கான ஒரு பண்புகளில் வந்து சொல்லுங்கள். மின்சாரத்தை கடத்தும் தன்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க. எல்லா உலோகங்களும் மின்சாரத்தை கடத்தும். அலோகங்கள் மின்சாரத்தை கடத்தாது. ஆனால் சில அலோகங்கள் மட்டும் மின்சாரத்தை கடத்தும். அதுதான் கிராஃபைட்டு. சரிங்களா இல்லையா? அப்போ கிராஃபைட்டுங்கிறது மின்சாரத்தை கடத்தும், ஆனால் இல்லைன்னு போட்டிருக்காங்க. தப்பு இது. அதிக நீர்த்து போகும் தன்மையை காட்டுகிறது அப்படின்னா இதுவும் தப்பு தான். அதை வந்து நீர்த்தெல்லாம் போகாது. புரியுதுங்களா இல்லையா? ஆமாம். நல்ல மின்சார கடத்தி இதுதான் ரொம்ப முக்கியமானது. கிராஃபைட்டுங்கிறது ஒரு அலோகம். சரிங்களா? ஆனால் அது வந்து என்ன பண்ணுது? மின்சாரத்தை பெஸ்ட்டு கண்டக்டராக இருக்குது, மின்சாரத்தை கடத்துதுங்கிறது இதுதான் சரியான விடை. சரிங்களா? பளபளப்பு தன்மையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரிங்களா இல்லையா? ஆமாம். உலோகங்கள் தான் பளபளப்பு தன்மையாக இருக்கும், அலோகங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. 56ஆம் கொஸ்டின் வந்து பாருங்கள். பின்வருவற்றில் அலோகங்களில் விதிவிலக்கு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆமாம். அலோகங்களுக்குன்னு சொல்லி சில விதிவிலக்குகள் இருக்கும். அவள் பார்த்தோன்னா உலோகங்களுக்கு உள்ள பண்புகள் சில அலோகங்களுக்கு இருக்கும். அதுதான் விதிவிலக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கார்பன் இலைகள் அதிக நீச்சுத்தன்மையை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா இல்லையா? ஆமாம். ஏன்னா கார்பனுங்கிறது அலோகங்களில் வருது. அந்த கிராஃபைட்டு, கார்பனு, வைரம் இதெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? அலோகங்கள் டைப் இதில் அதில் அதிக நீச்சுத்தன்மை இருக்குது. பொதுவாகவே அலோகங்கள் வந்து நீச்சுத்தன்மை இருக்காது. ஆனால் கார்பன் இலைகள் மட்டும் நீச்சுத்தன்மை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, கிராஃபைட் வந்து ஒரு நல்ல மின்கடத்திங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா? எல்லா அலோகங்களும் மின்சாரத்தை கடத்தாது. ஆனால் கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்துதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். வைரமானது மிகவும் கடினமான பொருள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதுவும் சரிதான். வைரம் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா அலோகங்களும் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதில் வந்து வைரம் மட்டும் எப்படி இருக்கும்? ரொம்ப ரஃப்பாக அந்த கடினமாக இருக்குங்கிறது. மேற்கண்ட அனைத்தும் தான் இதுக்கு வந்து சரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது 57ஆம் கொஸ்டின் வந்து பாருங்கள். அலோகங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைரத்தை தவிர பெரும்பாலான அலோகங்கள் மந்தமான தோற்றத்தை கொண்டுள்ளன. சரிங்களா? இது சரிதான். சரிங்களா? நார்மலாகவே அலோகங்கள் மந்தமான தோற்றத்தை தான் இருக்கும், எக்ஸப்ட் வைரம். அது சரிதான். உண்மையாலுமே அலோகங்கள் பொதுவாக குறைந்த உருகுநிலை மற்றும் கொதிநிலையை கொண்டுள்ளன. இதுவும் சரிதான். சரிங்களா இல்லையா? உலோகங்கள் தான் அதிக உருகுநிலை அதிக கொதிநிலை வந்து கொண்டிருக்கும். அலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த கொதிநிலை குறைந்த உருகுநிலை கொண்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. கார்பன் நிலைகள் தவிர அலோகங்கள் பொதுவாக நீளும் தன்மையை பெற்றிருக்கவில்லை அப்படிங்கிறது இதுவும் தான். புரியுதா? பாருங்க, அந்த கார்பன் இலைகள் தவிர மற்ற இலைகள் எல்லாமே நீளும் தன்மைகளை என்ன பண்ணுறீங்க? அதாவது கார்பன் இலை மட்டும் தான் நீச்சுத்தன்மை கொண்டது. மீதி எதுவுமே வந்து நீச்சுத்தன்மை இல்லைங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? அப்போ எது தப்புன்னு தானே கேட்டிருக்காங்க. முதல் 3மே சரிதான். அலோகங்களுடைய பண்புகள் தான். இங்கே பாருங்கள், அலோகங்கள் நீச்சுத்தன்மை கொண்டவை மற்றும் மெல்லிய தாள்களாக சுத்தியால் அடிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மெல்லிய தாள்களாக சுத்தியால் அடிக்கலாம்னா உலோகங்கள் தான் அடிக்க முடியும். சரிங்களா? அலோகங்களுக்கு வராது. தப்பு. ரெண்டாவது, அலோகங்கள் வந்து நீச்சுத்தன்மையெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? உலோகங்களை தான் நீச்சுத்தன்மையாக பண்ணலாம், தாள்களாக மாற்றலாம் அப்படிங்கிறது. அப்போ இதுதான் தப்புங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரியான விடை. 58. பின்வரும் எந்த தனிமம் அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வைரம் வந்து குறைக்கும் முகவராக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வைரம் வந்து குறைக்கும் முகவராக, அதான் பார்த்தீங்கன்னா ரெடியூசராலாம் இல்லை. வைரங்கிறது ரெடியூசராலாம் பயன்படாது. இது தப்பு. சரிங்களா? கிராஃபைட் வந்து துப்பாக்கி தூள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் தப்பு. கந்தகம் ரப்பரை வல்கனைசேஷன் செய்தல் பயன்படுத்தப்படுகிறது. ரப்பரை வந்து வல்கனைசேஷன் செய்தல். வல்கனைஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதை வந்து ரொம்ப ரஃப்பாகவும்
அதாவது பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக எலாஸ்டிக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மடக்கிறது, சரிங்களா? இப்படி சொல்லி ஃப்ளோட் பண்ணுறோமா இல்லையா, அந்த மாதிரி மாற்றுறதுக்கு மாதிரி கொண்டு வரக்கூடிய ஒரு டைப்புக்கு பேர் தான் வல்கனைசேஷன் சொல்கிறோம் நம்ம. ரப்பர் நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இப்படி அந்த வளைவு கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டைப் இருக்கா இல்லையா, அதுதான் வல்கனைசேஷன் சொல்கிறோம், சரிங்களா? அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் என்னது, சி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 59 வந்து பாருங்கள், 59 ஓகே. பின்வருவனவற்றை பொறுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலோகப் போலிகளை அவற்றின் சரியான பயன்பாடுகளுடன் பொருத்தவும் சொல்லி இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சிலிக்கானுங்கிறது குறைக்கடத்திகள் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது, இது ஒன்று, சரிங்களா? இது வந்து சரிதான். போரானுங்கிறது குண்டு துளைக்காத உடைகள் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது இதுவும் சரிதான். ஆர்சனிக்குங்கிறது பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது, இதுவும் சரிதான். ஜெர்மானியங்கிறது அகச்சிவப்பு ஒளியியல் பயன்படுத்தப்படுகிறது, இதுவும் சரிதான், சரிங்களா? அது எல்லாமே நேராக இருக்குது, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டிங்கிறது தான் இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், சரியா? 60வது கொஸ்டின் வந்து பாருங்கள். 60க்கு உலோகப் போலிகள் பற்றி பின்வரும் கூற்றுகள் எது வந்து சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இதான் கொஸ்டின்ஸு. இப்போ உலோகப் போலிகள் அரை வெப்பநிலையில் திடப்பொருளாக இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து சரிதான், ஓகேங்களா? உலோகப் போலிகள் வந்து அரை வெப்பநிலையில் எப்படி இருக்கும், சாலிடாக தான் இருக்குங்கிறது சரிதான். உலோகப் போலிகள் எப்போதும் உலோகங்களைப் போலவே செயல்படுகின்றனங்கிறது தப்பு. எப்போதுமே உலோக போலிகள் தான் அது வந்து ஒரு டூப்ளிகேட்டு. அது எப்பயுமே மெட்டல் மாதிரியே இருக்கும், அந்த உலோகங்கள் மாதிரியே இருக்குங்கிறது தப்பு, சரிங்களா இல்லையா? சில உலோகப் போலிகள் குறைக்கடத்திகளாக செயல்பட முடியுங்கிறது இதுவும் வந்து என்னதான், சரிதான், சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சில உலோகப் போலிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, கரண்ட்டை கடத்துது அப்படிங்கிறது உண்மைதான். உலோகப் போலிகள் உலோகம் மற்றும் அலோக பண்புகள் இரண்டையும் கொண்டுள்ளனங்கிறது இதுவும் சரிதான். அப்போ 1, 3, 4 மட்டும்தான் சரி, 2 தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே. 61வது கொஸ்டின் வந்து பாருங்கள். 61 வேதியியல் சேர்மங்களை அவற்றின் பொதுவான பெயர்களுடன் பொருத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சல்பேட்டுங்கிறது நீல விட்ரியால், சரிங்களா? ப்ளூ விட்ரியால் அப்படிங்கிறது தான் காப்பர் சல்பேட், சரிங்களா? இரும்பு சல்பேட்டுங்கிறது பச்சை விட்ரியால், சரிங்களா? அடுத்து பார்த்தா சல்ஃபூரிக் அமிலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விட்ரியால் எண்ணெய்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். கால்சியம் சல்ஃபேட்டுங்கிறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு சி, 2க்கு ஏ, 3க்கு பி, 4க்கு டிங்கிறது தான் இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து 62 பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் நைட்ரேட் பொதுவாக வெடியுப்பு, புரியுதா, அதாவது வெடிக்கிற உப்பு அப்படின்னு சொல்லி என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது சரிதான், சரிங்களா? மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் என்பது பொட்டாசியம் குளோரைடை குறிக்கிறது அப்படிங்கிறது இதுவும் சரிதான். எது தப்புன்னு கேட்டிங்கன்னா சல்ஃபூரிக் அமிலம் நீல விட்ரியால் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சல்ஃபூரிக் அமிலம் இல்லை, காப்பர் சல்பேட் தான் ப்ளூ விட்ரியால் என்று அழைக்கப்படுகிறது. காப்பர் சல்பேட் தான் ப்ளூ விட்ரியால், அப்போ வந்து தப்பு இது, சரிங்களா? ஆமாம். அப்போ வந்து ஃபெர்ஸ் சல்ஃபேட்டுங்கிறது பச்சை விட்ரியால் அழைக்கப்படுகிறது, என்னது, இது சரிதான். அப்போ தவறானது என்னது, சி தான் இதுக்கு வந்து சரியான விடை, சரிங்களா இல்லையா? சி தான் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 63க்கு வந்து ஓகே. 63 அப்புறம் கூற்று ஏ வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மற்றும் பிளாஸ்டர் உற்பத்தியில் ஜிப்சம் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது சரிதான், சரிங்களா? ஓகே. சிமெண்ட் மற்றும் பிளாஸ்டர் உற்பத்தியில் ஜிப்சம் பயன்படுது, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிப்சம் என்பது கால்சியம் சல்ஃபேட்டின் ஒரு வடிவம், இது அமைத்தல் மற்றும் கடினப்படுத்துதலுக்கு உதவுகிறதுங்கிறது இதுவும் சரிதான். ஸோ அப்போ இந்த ஜிப்சம் தான் மேலேயும் கேட்டிருக்காங்க, கீழே ஜிப்சத்துக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று வந்து ஏவுக்கு 6 வந்து சரியான விளக்கங்கிறத நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். அப்போ கூற்று ஏங்கிறது 6 இரண்டும் சரி, 6ங்கிறது ஏவுக்கு சரியான விளக்கங்கிறது புரிஞ்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். 64வது கொஸ்டின் வந்து பாருங்கள். அதாவது கூற்று ஏ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது, ஆமாம் தானே, எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா இல்லையா? ஆமாம், சரி, சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் குளோரின் உள்ளது. ப்ளீச்சிங் பவுடரில் என்ன போட்டுருவாங்க, குளோரின் இருக்குது, சரிங்களா? இது பாக்டீரியா மற்றும் பிற நோய் கிருமிகளை அழிக்கிறது அப்படிங்கிறது சரிதான். அப்போ ப்ளீச்சிங் பவுடருக்கான சரியான விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. ஏவும் சரி, 6ம் சரி, ஏவுக்கு 6 வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குதுங்கிறது, அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 65வது கொஸ்டின். 65 வந்து பார்த்திங்கன்னா சேர்மங்களை அவற்றின் பொதுவான பயன்பாடுகளுடன் பொருத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து பேக்கிங் சோடாங்கிறது கேக்குகள் தயாரித்தல், சரிங்களா? பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேக்குகள் தயாரித்தல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும், 1. 2வது பார்த்தீங்கன்னா சலவை சோடாங்கிறது கடின நீரை மென்மையாக்குதல், சரிங்களா? 3 வந்து நீரேறிய சுண்ணாம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அடித்தல், சரிங்களா? அடுத்தது சுண்ணாம்பு கல் அப்படிங்கிறது சிமெண்ட் உற்பத்தி, இதுதான் இதுக்கான விடை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு சி, 4க்கு டி தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா?
ஓகே. 66ஆவது கொஸ்டின் வந்து பாருங்கள், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவின் எல்பிஜி இருக்கா இல்லையா, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா, அதோடைய முதன்மை கூறு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டேன் ப்ரொப்பேன் இது ரெண்டும் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. பியூட்டேன் ப்ரொப்பேன் ரெண்டும் அந்த கலவை வந்து பார்த்தீங்கன்னா கேஸாக சப்ரஸ்டு பண்ணி கம்ப்ரஸ்டு பண்ணி உள்ளார வந்து கேஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து எல்பிஜியாக நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 67ஆவது கொஸ்டின் 67. சரிங்களா? நம்மளோட டூத் பேஸ்ட் இருக்கா இல்லையா, அங்கே பாருங்கள், பற்பசைகளில் ஃப்ளூரின் சேர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ நம்மளுடைய பற்பசை வந்து முக்கியமாக க்ளோஸ்அப்லாம் வந்து நம்ம வந்து பல் விளக்கும்போது பார்த்தீங்கன்னா, பல் விளக்கிற போதே என்ன பண்ணுவோம், வாயில் வந்து பார்த்தோன்னா ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும். சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ ஏன் அதுமாரி அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஃப்ளூரின் வந்து சேர்த்துருக்காங்க. அவை பற்சிதைவை தடுப்பதன் மூலம் பற்களை வலுப்படுத்திக்கிறது. எது இந்த ஃப்ளூரின் வந்து ஏன் பற்பசையில் சேர்க்குறாங்க, பேஸ்ட்டில் சேர்க்குறாங்க அப்படின்னா, எனாமலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? அது வந்து சிதையாக பாதுகாக்கிறது மூலம் பற்களை வலுப்படுத்துகிறது, பற்களை ஸ்ட்ராங் பண்ணுது, எனாமல் வந்து டேமேஜ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 68ஆவது கொஸ்டின் 68. சரிங்களா? பின்வரும் வேதியியல் சேர்மங்களை அவற்றின் பயன்பாடுகளுடன் பொருத்தம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாஸ்பரஸ் சேர்மங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், அந்த உரங்கள் தான் யூஸ் ஆகும். அதுக்கு வந்து சரியான விடை இதுதான். சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கணினி, சிலிக்கான் சிட்டி பெங்களூர்னு சொல்கிறோமா இல்லையா, சிலிக்கான் சிட்டி இங்கே சிலிக்கான் சேர்மங்கள் வந்து கணினி தொழில். ஏன்னா மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சைடில் உள்ள அந்த சிப்பு சிம்மு இதெல்லாம் சொல்கிறோமா இல்லையா, அது எல்லாமே சிலிக்கான் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் ஃப்ளோரின் சேர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது, பர்பஸில் யூஸ் ஆகுது. சரிங்களா இல்லையா? பேஸ்ட்டு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது தீயணைப்பு கருவியில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ சரியாக தான் இருக்குது. 1க்கு A 2க்கு B 3க்கு C 4க்கு D தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, கரையக்கூடிய திடப்பொருளை ஒரு திரவத்திலிருந்து பிரிக்க பின்வரும் முறைகள் என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கரையக்கூடிய ஒரு திடப்பொருள் இருக்குது, அதை வந்து தண்ணியில் வச்சு கரைக்கிறோம் அப்படின்னா, அந்த திடப்பொருளை நம்ம எப்படி வந்து வாட்டர்லேருந்து தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னா, தெளிய வைத்து இருத்தல். சரிங்களா இல்லையா? தண்ணி குழம்பி போயிருக்குமா இல்லையா, அதை அப்படியே அமைதியான இடத்துல வச்சுருந்தோம்னா அந்த அந்த ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லிலிருந்து உள்ள அந்த துகள்கள் எல்லாமே கீழே போயிடும். சரிங்களா இல்லையா? தண்ணியை தெளிய வச்சுட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வடிகட்டுற மாதிரி வடிகட்டினோம்னா எப்படி ஆகிடும், அடியில் உள்ள கண்டன் நமக்கு கிடச்சிடும். அதான் தெளிய வைத்து இருத்தல் அப்படிங்கிறது இதுக்கு வந்து சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள், 70ஆவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, கூற்று A, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கலக்கக்கூடிய திரவங்களின் கலவையை பிரிக்க பின்ன வடிகட்டுதல் முறை பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இது சரிதான். சரிங்களா? பின்ன வடிகட்டுதல் என்பது திரவங்களின் கொதிநிலைகளில் உள்ள வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டதுங்கிறது இதுவும் சரிதான். அதுக்கு சரியான விளக்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து என்னது ஆப்ஷன் A வந்து பார்த்தீங்கன்னா A மற்றும் R இரண்டும் சரி, ஏவுக்கு வந்து R வந்து சரியான விளக்கங்கிறது புரிஞ்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். 71 பின்வருவற்றிலிருந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லி சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோமட்டோகிராஃபி என்பது ஒரு கலவையின் கூறுகளின் கரைத்திறன் மற்றும் உறிஞ்சும் பண்புகளில் உள்ள வேறுபாடுகள் அடிப்படையில் அவற்றை பிரிக்கப்படுகிறது. தப்பு தான் இது. அடுத்தது காகித குரோமட்டோகிராஃபி என்பது கையில் உள்ள நிறமைகளை பிரிப்பதற்கு ஒரு சிறந்த முறையாகும். இது சரிதான். உறிஞ்சுதல் என்பது மூலக்கூறுகளில் ஒரு பொருளின் மொத்த அளவிற்கு ஆழமாக ஊடுருவும் செயல்முறையாகும். இது தப்பு. கொதிநிலை புள்ளிகளின் அடிப்படையில் கச்சா எண்ணெயின் கூறுகளை பிரிக்க பின்ன காய்ச்சி வடித்தல் பயன்படுத்தப்படுகிறது. இது சரிதான். சரிங்களா? ஸோ அப்போ 2 மற்றும் 4 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், 72ஆவது கொஸ்டின் 72 வந்து பாம்பே. 72 அதாவது இது பிரவுனியன் இயக்கத்தை பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பிரவுனியன் இயக்கம் சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியின் கீழ் கூழ்ம கரைசல்களில் காணப்படுகிறது அப்படிங்கிறது சரிதான். சரிங்களா? அதேமாரி கூழ்ம துகள்களில் சிதறல் ஊடக மூலக்கூறுகளுடன் சீரான மற்றும் சமநிலை மோதல்களாக இது நிகழ்கிறதுங்கிறது இது வந்து தவறு. சரிங்களா? கூழ்ம துகள்கள் இயக்கம் ஒரு அங்குமிங்குமான வளைந்த பாதையை பின்பற்றுகிறது. இது சரியானது. சரிங்களா? நெக்ஸ்ட் வரும் சிதறல் ஊடக மூலக்கூறுகளால் கூழ்ம துகள்களின் சமநிலையற்ற தாக்குதல்களால் பிரவுனியன் இயக்கம் ஏற்படுகிறதுங்கிறது இது சரிதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4 தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 73ஆவது கொஸ்டின் வந்து பாருங்கள். 73 டின்டால் விளைவு பற்றி சரியான கூற்றுகளை கண்டறிக. சரி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒளிக்கற்றை கூழ்ம கரைசலில் செலுத்தப்படும் போது ஒளிக்கற்றையின் பாதையை புலப்படும் வகையில் டின்டால் விளைவு ஏற்படுகிறது. ஆமாம் தானே? இது சரிதான். சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டின்டால் விளைவால் உருவாகும் ஒளிரும் பாதை டின்டால் கூம்பு என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரிதான். டின்டால் விளைவு கூழ்ம மற்றும் சரியான கரைசல்கள் இரண்டிலும் காணப்படுகிறது. தப்பு. சரிங்களா? கூழ்ம கரைசல் சரியாக ரெண்டுலேயுமே காணப்படாது. சரிங்களா? அது தப்பு. வானத்தில் நீல நிறம் வந்து டின்டால் விளைவின் மூலம் உருவாகிறது. இது சரிதான். சரிங்களா? அப்போ வந்து ஆப்ஷன் வந்து 1, 2 மற்றும் 4 தான் சரியானது. 3 வந்து தவறானதுங்கிறது நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 74வது கொஸ்டின். 74 வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ஏ வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கரைசல்கள் டின்டால் விளைவை காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டின்டால், ஆமாம் டின்டால் தான் சரிங்களா? டின்டால் விளைவை காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரிதான். அடுத்தது ஒரு உண்மை கரைசலில் உள்ள துகள்களின் அளவு 1 நானோமீட்டருக்கும் குறைவானது அப்படிங்கிறது இது சரிதான். சரிங்களா? அப்போ ஏ மற்றும் ஆர் வந்து இரண்டும் சரி, ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து 75வது வந்து பார்த்திங்கன்னா கூற்று ஏ வந்து தொங்கல்களை வடிகட்டுதல் மூலம் பிரிக்கலாம் அப்படிங்கிறது இது சரிதான். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து ஒரு தொங்கலின் துகள்கள் பெரியவை மற்றும் வடிகட்டி காகிதம் வழியாக செல்லாதுங்கிறது இதுவும் சரிதான். சரிங்களா? கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பின்னொருவற்றை பொறுத்தவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது நீல விட்ரியால் தான், இரும்பு சல்ஃபேட்டுங்கிறது பச்சை விட்ரியால் தான், பொட்டாசியம் நைட்ரேட்டுங்கிறது சால்ஃபீட்டர் இதுவும் சரிதான், சல்ஃபூரிக் அமிலங்கிறது விட்ரியால் எண்ணெய்ங்கிறது இதுவும் சரிதான். அப்போ வந்து பார்த்தோன்னா 1க்கு 1 தான், 2க்கு 2 தான், 3க்கு 3, 4க்கு 4 எல்லாமே ஈக்குவலாக சமமாக தான் இருக்குங்கிறத நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எந்த வகையான கரைசல் மிகப்பெரிய துகள் அளவை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது? தொங்கல் கரைசல் தான். இது வந்து ஒரு வாட் இஸ் வாட் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துங்க. தொங்கல் கரைசல் தான் இது சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 78வது கொஸ்டின். பின்வரும் எந்த தனிமம் கோள்களிலிருந்து பெறப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது புளுட்டோனியம் கோள் தான், நெப்டியூனியம் கோள் தான், யூரோனியம் கோள் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடமன் அவுட் சம்மந்தமே இல்லாதது. சரிங்களா? தனிம பெயர் வந்து கோள்களிலிருந்து பெறப்படவில்லை. அப்போ கோள்கள் இருக்கிற பெயர் தான் தனிமங்களுக்கு வந்துருக்குது. இந்த பிளானட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா? புளுட்டோனியங்கிறது பிளானட் தானே, தனிமத்துக்கு வந்துருக்குது. புரியுதா? நெப்டியூனிங்கிறது பிளானட் தானே, தனிமத்துக்கு வந்துருக்குது. ஈரோனிங்கிறது பிளானட் தானே, தனிமத்துக்கு வந்துருக்குது பேர். ஆனால் புதன்கிறது பிளானட்டு. ஆனால் எங்கேயாவது புதன் சொல்லி தனிமம் ஏதாவது நம்ம படிக்கிறோமா? இல்லை. அப்போ தப்பு. சரிங்களா இல்லையா? அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 79வது கொஸ்டின். கரைப்பான் பிரித்தெடுக்கும் முறை மூலம் பிரித்தெடுப்பதற்கு டேஸ் முறை என்று அழைக்கப்படுகிறது. பிரிக்கும் புனல், பிரிக்கும் புனல் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறது இதுக்கு வந்து ஆன்சர். வாட் இஸ் வாட் ஒரு கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள் டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது. தூய பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தூய பொருட்களுடைய மாதிரி ஒரு மாடல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்புகள் எப்படி இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறது தான் இது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இதோட சயின்ஸ் கொஸ்டின் முடியுது. அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். PM ஸ்ரீ திட்டம் மற்றும் முன்மொழியப்பட்ட மாற்றங்களை பற்றி எந்த மாநிலம் கவலை தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான். இந்த PM ஸ்ரீ திட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நல்லா க்ரோத் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டுங்கிறது என்னோடய நோக்கம். சரிங்களா? இதுக்கு வந்து அதை வந்து முன்மொழிப்பட்ட சில மாற்றங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் இருக்கும், இதனுடைய சில டார்கெட் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் வந்து அதுக்கு பெருசாக கண்டுக்கல. தமிழ்நாடு வந்து பெருசாக கண்டுக்கல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ங்கிறதால தமிழ்நாடு வந்து பெருசாக என்ன பண்ணாது, அதை வந்து கண்டுக்காது. சரிங்களா? ஆமாம், சில ஸ்கீம் அப்படி தான் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள் பிரதமர் விஸ்வகர்மா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 17, 2023 தான் விஸ்வகர்மா திட்டம். நார்மலாக விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி சில கேஸ்டே இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலைகள் தயாரிக்கக்கூடியவங்க, சிலைகள் வந்து செதுக்கிறவங்க, சிலைகளை மரச்சிலைகள் கற்சிலைகளை இது பண்ணுறாங்களா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருப்பாங்க, விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த விஸ்வகர்மா திட்டங்கிறது ஏன் தொடங்கினாங்க அப்படின்னா பிரதமர் மோடி தான் தொடங்கினார். சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னா அந்த கைவினை தொழில்கள் இருக்குல்ல, அதான் வந்து சிலை உருவாக்குதல், இந்த கைவினை தொழில்கள் அதை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் உருவாக்கணும் அப்படின்னா விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம் சரியாக கம்மியான வட்டியில் அப்படிங்கிறத என்னுடைய முக்கியமான நோக்கம். 2023 செப்டம்பர் 17 உருவாக்கப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. 83 ஒரே நாடு ஒரே சந்தா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ONOS திட்டம் எப்போது தொடங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 1, 2024 தான். சரிங்களா? அதாவது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா
ஒரு நாடு ஒரு சந்தா அப்படின்னா அந்த மேகசைன்லாம் இருக்கா இல்லையா, இன்டர்நேஷ்னல் லெவலில் சில மேகசைன்ஸ்லாம் இருக்கும், தேசிய அளவில் சில மேகசைன்ஸ்லாம் இருக்கும், பெஸ்ட் மேகசைன்ஸு. சரியா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீ வந்து ஒரு காலேஜ் வைஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் காலேஜுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுங்க டேரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு, ஸ்காலர்ஸு ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து பயன்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 84 வந்து பாருங்கள், எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை டிசம்பர் 11 வந்து சர்வதேச மலைகள் தினமாக கொண்டாடியதுன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 11 இன்டர்நேஷ்னல் ஹில்ஸ் டே. சரிங்களா? அது புரிஞ்சு போச்சா? அது எப்போயிலிருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? 2002 மலைகளை பாதுகாக்க வேண்டும், மலைகளில் உள்ள கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும், பசுமையை பாதுகாக்க வேண்டும், மலைகளில் உள்ள விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் 2002 டிசம்பர் 11 என்ன பண்ணுறாங்க, சர்வதேச மலைகள் தினமாக என்ன பண்ணுறாங்க, ஆமாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வருது. எது? ஐநா சபை. சரிங்களா? ஐநா சபை 1945 அக்டோபர் 24 உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், பாரதியின் புகழ்பெற்ற படைப்புகள் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. குடும்ப ஒளி தப்பு, பாண்டியமாதேவி தப்பு, பொங்கல் பரிசு தப்பு, பாஞ்சாலி சபதம் தான். அப்புறம் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். சரிங்களா? ஆமாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாஞ்சாலி சபதம் தான் பாரதியோட பாடல், மீதி எல்லாமே வந்து தப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 86 வந்து இந்த ஒப்பந்தம் எந்த இந்திய அரசின் முன்முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் அப்படின்னா ஆத்ம நிர்பர் பாரத். ஆத்ம நிர்பர் பாரத் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ஒரு முன்முயற்சியின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சிம்பிளாக. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் தலைவர் யாருன்னா ராம்நாத் கோவிந்த் தான். சரிங்களா? ராம்நாத் கோவிந்த் தான் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அதோட தலைவர் வந்து அவர் தாங்கிறது இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 88 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் NDMAவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியனுடைய பிரைம் மினிஸ்டர் தான். என்னது? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, NDMA அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 89வது கொஸ்டின், மகிழா சம்மன் யோஜனா பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இத்திட்டம் பெண்களுக்கு இலவச கல்வியை வழங்குகிறது. மகிழானாவே பெண்கள் தான், மற்றது சம்மன் யோஜனா அப்படிங்கிறதா அதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தப்பு, இது பெண்களுக்கு இலவச கல்வி கொடுக்குற திட்டம் அது இல்லை. இது ஒற்றை தாய்மார்களுக்கு மட்டுமே நிதியுதவி வழங்குறது, தப்பு. சரிங்களா? இது டெல்லியில் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதாந்திர உதவியாக 1000 வழங்குகிறதுங்கிறது இதுதான் சரியானது. சரிங்களா? சீதா அதுக்கு சரியான விடை. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், 90வது கொஸ்டின், உலக செஸ் சாம்பியன்ஷிப் 58வது நகரத்தில் குகேஷ் யாரை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிங் லிரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருக்காரு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 எங்கே நடந்தது? சிங்கப்பூரில் நடந்தது. அதில் வந்து 58வது இந்த எபிசோடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிங் லிரன்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குகேஷ் வந்து தோற்கடிச்சு வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு வச்சு அடுத்த 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து விடை கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா மறைவிடைன்னு சொல்கிறது. நம்ம வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சாப்பிடல, நான் வேறு எதுவும் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாரி கொஞ்சம், அதாவது கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லாமல் அதை மதிப்பு வேறு மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் மறைவிடை, மறுத்து கூடுறது. இல்லை சாப்பிடுவே அப்படி கேட்டதுக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது மறுத்து கூடுறது. சரிங்களா? அதான் வந்து பார்த்தா மறைவிடை. அப்போ ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறு விடைக்கு பேர் என்ன ஆன்சரு? மறைவிடைங்கிறது சரியான விடை. சரிங்களா இல்லையா? ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், 92 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு. சரிங்களா? ஸ்மார்ட் கார்டுனா என்னது? திறன் அட்டை. சரிங்களா? ஸ்மார்ட் கார்டுனா என்ன மீனிங்கு? ஸ்மார்ட்டு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? நல்லா நாலேஜாக இருக்கான், திறனாக இருக்கான்னு சொல்கிறோமா இல்லையா? அதுவே ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை அப்படிங்கிறதா அதுக்கு சரியான விடை. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு அப்படின்னா என்னது? அது ஒரு கிளை. சரிங்களா? ஸோ தயங்கி அப்படின்னா தயங்கி போவாதப்பா, அசந்து போவாத அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அசந்து, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புலை அப்படின்னா துளை. சரிங்களா? தேம்ப அப்படின்னா வாடை அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு D, 2க்கு A, 3க்கு C, 4க்கு B அப்படிங்கிறத இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 94 யாக்கை. சரிங்களா? யாக்கைங்கிறது என்னது? ஸ்கூல் லைஃப்லேருந்து படிச்சிருப்போம். யாக்கைனா உடல் தான் வந்து யாக்கைன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், மெய்முறை இலக்கண குறிப்பு தருக. மெய்முறைனா வேற்றுமை தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெய்முறை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உறங்கினால் வினைக்குரிய வேர்ச்சொல்லை கண்டறிய. உறங்கினாலுங்கிறது உறங்கு தான் இதுக்கு வந்து சரியான வேர்ச்சொல். சரிங்களா? அதிலிருந்து தான் இந்த உறங்குகின்றான், உறங்குகிறாள், உறங்கினான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் மாறுபடுது. அதுதான் வந்து வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். சரிங்களா? என்னது? கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படி தான் இதுக்கு வந்து சரியான விடை.
நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 98வது கொஸ்டின். அன்பும் அறனும் உடைத்தாயின், இங்கே பாருங்க, அன்பும் அறனும்ங்கிறது இது ஒரு டீமு. உடைத்தாயின் இல்வாய்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்று கேட்டிருக்காங்க. அன்பும் அறனும் அப்படிங்கிறது பண்பும் பயனும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எப்படி இருக்குது, நிரல் நிறையா இருக்கா இல்லையா? அதனால் அது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது, நிரல் நிறை அணி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இங்கே வந்து அன்பும் பண்புங்கிறது கூட மேட்ச் பண்ணணும், அறனும் பயனுங்கிறது கூட என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். சரிங்களா? பயனும்னு சொல்லணும், வரும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா நிரல் நிறை அணி தான் இதுக்கு வந்து சரியான விடை. சரிங்களா? ஸோ 99 பாருங்கள், அழகு என்பதனுடைய பொருள் என்னது, வனப்பு. நல்லா வனப்பாக இருக்காப்பா, நல்லா அணியாக இருக்கா, நல்லா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அழகு என்றால் என்னது, வனப்பு, அணி, 3 சொல்லி நீ அப்படின்னு சொல்கிறோம், ஜுவல்ஸு. சரிங்களா இல்லையா? அடுத்து பாருங்கள், காய்மணி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காய்மணி அப்படின்னா வினைத்தொகை. அதாவது வினைத்தொகைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, அங்கே பாருங்கள் காய்மணின்னு இருக்கா, காய் ப்ளஸ் மணி. இதில் இப்படி ரெண்டாக பிரித்தோம்னா இது கூட தல் சேர்த்தோம்னா 3 காலத்தையும் காட்டும். புரியுதா? காய்தல் மணி, காய்க்கும் மணி, காய்க்கின்ற மணி. புரியுதுங்களா இல்லையா? இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா தல் சேர்க்கலாம், காய்தல் அப்படின்னு போட்டால் கூட அது ஒரு மீனிங் தரணும் ஒன்று. புரியுதா இல்லையா? இப்படி பிரிக்கும் பொழுது இந்த காய் கூட தல் போடணும். எந்த வார்த்தையாக இருந்தாலும் தல் போட்டு பார்க்கணும். தல் போட்டால் அது ஒரு மீனிங் தரணும். காய் கூட தல் போட்டால் காய்தல், அது ஒரு மீனிங் தானே? அப்போ சரி. அது கூட வந்து காய் கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 காலத்தை காட்டுற மாதிரி நீ பேசணும். காய்க்கும் கனி, காய்க்கின்ற கனி. புரியுதா? காய்க்கின்ற கனி, காய்க்கும் கனி, காய்கனி அப்படிங்கிற மாரி. சரிங்களா? ஸோ அப்போ 3 காலத்தை காட்டுறதாலையும் இது வந்து என்னது, வினைத்தொகையில் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓ டெஸ்ட் 9. சரிங்களா? 9வது டெஸ்ட்டுக்கான பொது அறிவு கேள்வி கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 100 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து கீஸ் அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்தது வந்து பார்த்தா சைக்காலஜி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 101வது கொஸ்டின்லேருந்து 140 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்க மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டு சரியாக எழுதலாம் கூட பரவாயில்ல, இந்த டெஸ்ட்லேருந்து இனி வரக்கூடிய டெஸ்ட்டை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடி சிலபஸை முடிச்சிட்டிங்களா, நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்களா, நல்லா டெஸ்ட் எழுதி பார்த்தீங்களாங்கிறதான் கொஸ்டின். சரிங்களா? நன்றி.